சங்கீத புஸ்தகம் 23க்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ගීතාවලිය 23 වෙනි පරිච්ඡේදයට අපි යමු. இது எல்லாமே நமக்கு நன்றாய் தெரிந்த வசனங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. අපි හොඳාකාරවම දන්න වචන තමයි මේ පරිච්ඡේදයේ තියෙන්නේ. இந்த அதிகாரத்தில் நாம் முதலாவது பார்க்க போவது මේ පරිච්ඡේදය අපි ප්‍රථමයෙන් බලන්ට යන්නේ 4வது வசனத்தில் நாம் பார்க்க போகிறோம். 4 වෙනි පදේ අපි බලන්ට යනවා. இந்த 4வது வசனத்திலும் ரொம்ப முக்கியமாய் ஒரே ஒரு பொருளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். මේ 4 වෙනි පදයේ ඊටමත් වැදගත් එක යම් කාරණයක් ගැන අපි බලන්ට යනවා. நாம் வாசிப்போம். අපි කියවමු. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். එසේ මරණ සෙවණේ මිටියාවත මැදින් යන්නෙම් නොමුත් කිසි උපද්‍රවයකට බය නොවන්නෙමි. මක්නිසාද ඔබ මා සමගය. ඔබගේ දණ්ඩෙන් හා සැරටියෙන් මට සැනසෙල්ල. அப்போ இந்த கோலை குறித்து தான் முதலாவது நாம் பார்க்க போகிறோம். අපි මේ දණ්ඩ ගැන තමයි අපි ප්‍රථමයෙන් අපි බලන්ට යන්නේ. இந்த கோலை குறித்து பார்த்துவிட்டு මේ දණ්ඩ ගැන අපි බලලා ඉවර වෙලා அதுக்கு பின்னாடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ඊට පස්සේ තමයි අපි බලන්ට යන්නේ. உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ඔබගේ දණ්ඩෙන් හා සැරටියෙන් මට සැනසෙල්ල ලැබෙයි කියලා කියනවා නේද? அந்த பகுதியை நாம் அதற்கு பின்னாடி பார்க்க போகிறோம். ඒ කොටස අපි ඊට පස්සේ අපි බලන්ට இப்போ යනවා. இந்த இடத்தில் முதலாவது பார்த்தோம்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கின்ற பொழுது என்று அவர் சொல்கிறார். මේ ප්‍රථම කාරණය කියනවා මරණ සෙවණේ මිටියාවත මැදින් යන්නෙම් නොමුත් කියලා කියනවා. மரணம் இருக்கின்ற சில சமயங்களில் நாம் சிந்திக்க கூடும். சிலர் மரித்து போகின்ற அந்த இடத்தை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். සමහරවිට අපිට කල්පනා කරලා බලන්න පුළුවන් මරණයට පත්වන අවස්ථාව ගැන අපිට කල්පනා කරන්න පුළුවන්. சில சமயங்களில் எல்லா சமயங்களிலும் இந்த மரண இருள்ங்கிறது மனிதனுக்கு சில பிரச்சனைகளாய் கூட அவனுக்கு வர முடியும். මේ මරණ සෙවණේ මිටියාවත් කියනකොට මිනිසයාට යම්කිසි ප්‍රශ්නයක් තුලින් උනත් ඒක ඔහුට එන්න පුළුවන්. அதாவது இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற பொழுது මේ ලෝකේ අපි ජීවත් වෙනකොට இந்த உலகத்தில் இந்த மரண இருள் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல நம்மை சூழ்ந்து கொள்ள முற்படும். මේ ලෝකේ මේ මරණ සෙවණ කියනකොට අපේ ජීවිතයට ඒක අප තුලට ඇතුල් වෙන්න පුළුවන්. என்னன்னா பிரச்சனைகள், මොකද කිව්වොත් යම්කිසි ප්‍රශ්න, நமக்கு முன்னாடி போக முடியாமல் ஏதாவது தடைகள், අපිට ඉදිරියට යන්න බැරි යම්කිසි බාධාවන්, மற்ற மனிதர்களின் நிமித்தம் நமக்கு வருகிற பிரச்சனைகள், යම්කිසි මනුෂ්‍යයන් තුලින් අපිට එන ප්‍රශ්න, இந்த பிரச்சனைகள் அனைத்திலும் நம்ம என்ன செய்வோம்? ஒரு இடத்துல நின்று இதுக்கு பின்னாடி நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத சிந்தித்து சில வேளை நாம் கலங்கி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலைகள் வரக்கூடும். මේ වගේ ප්‍රශ්න එනකොට අපි එක තැනකට නැවතිලා අපි ඉස්සරහට යන්නේ කොහොමද කියලා අපි යම්කිසි කැළඹීමකට පත් වෙන්න ඉඩ அப்ப තියෙනවා. சங்கீதக்காரர் இந்த இடத்தில் சொல்கிறார், ගීතිකාකාරයා මෙම ස්ථානයේ කියනවා இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது මේ වගේ වාතාවරණයක් එන මොහොතේ முதலாவது ප්‍රථමයෙන් தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். දෙවියන් වහන්සේ ඔබ මහා සමග සිටිනවා. முதலாவது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ප්‍රථමයෙන් ස්වාමින් වහන්සේ අප සමග සිටිනවා කියන එක අපි දැනගන්න අවශ්‍යයි. இரண்டாவது என்ன? දෙවනුව තමයි கோல்னு சொல்லி அவர் சொல்கிறார். දණ්ඩ කියලා කියනවා. அப்ப கர்த்தர் நம்மளோடு இருக்கிறது மட்டும் இல்ல விஷயம். ස්වාමින් වහන්සේ අප සමග සිටින එක විතරක් නෙමෙයි කාරණය. எப்பொழுது கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ අපි කොයි මොහොතේද ස්වාමින් වහන්සේ දෙස බලන්න පටන් ගන්නෙ அப்பொழுதுதான் கர்த்தருடைய வழிநடத்துதலை நாம் அனுபவிக்க முடியும். එතකොට තමයි උන්වහන්සේගේ මඟ පෙන්වීම අපිට අත්දකින්න පුළුවන් ஒரு වෙන්නේ. காரியத்தை சிந்திக்க ஆரம்பியுங்கள். එක කාරණයක් ඔබ සිතන්ට පටන් ගන්න. என்னன்னா இந்த சங்கீதம் 23 ஒரு மெய்ப்பனுக்கான ஒரு சங்கீதம். මේ ගීතාවලිය 23 ඇවිල්ලා මේ යහපත් බැටළු එඬේරාගේ යම්කිසි පරිච්ඡේදයක්. என்னன்னா கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படிங்கிற விதத்துல ஆரம்பிக்கின்றது. ස්වාමින් වහන්සේ මාගේ එඬේරාය කියන ආකාරයෙන් මෙහි පටන් ගන්නවා. கர்த்தர் என்று சொல்கிற பொழுது புதிய ஏற்பாட்டில் அது யாரை குறிக்கின்றது? ස්වාමින් වහන්සේ කියනකොට මේ අලුත් ගිවිසුමේ කාවද පෙන්වන්නේ? இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පෙන්නනවා. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොනවද කිව්වේ? நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி சொன்னார். මම යහපත් බැටළු එඬේරා කියලා කිව්වා. அப்போ இயேசு கிறிஸ்து மெய்ப்பனாய் இருந்தால் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එඬේරා නම් அவர் கையில் இருக்க வேண்டியது மிக முக்கியமானது என்ன? උන්වහන්සේගේ අතේ තිබෙන ඊටමත් වැදගත් දේ මොකද්ද? கோல் இருக்க வேண்டும். දණ්ඩ තියෙන්න අවශ්‍යයි. அப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கிட்ட எங்க கோல் இருக்குது? අලුත් ගිවිසුමේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ළඟ කොහෙද දණ්ඩක් තියෙන්නේ? இருக்குதா அவர்கிட்ட? තියෙනවද උන්වහන්සේ ළඟ? ரைட், இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். අපි තියෙනවද නැද්ද කියලා බලමු. முதலாவது இந்த கோலை குறித்து நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ප්‍රථමයෙන් මේ දණ්ඩ ගැන අපි බලන්න පටන් ගමු. ஒரு மெய்ப்பனுக்கு மிக முக்கியமானது கோல். එක එඬේරෙක්ට ඊටමත් වැදගත් දේ තමයි මේ දණ්ඩ. என்னன்னா இந்த மெய்ப்பனின் கோலை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது මේ එඬේරාගේ මේ දණ්ඩ ගැන අපි කල්පනා කරලා බලද්දී மெய்ப்பனுடைய கோல் மேல இப்படி வளைஞ்சிருக்கும். එඬේරාගේ දණ්ඩ ඇවිල්ලා උඩින් ඇවිල්ලා නැමිලා තියෙනවා. எதுக்கு வளைஞ்சிருக்குன்னா, ඇයි එහෙම නැමිලා තියෙන්නේ? சில சமயங்கள்ல ஆடுகளை பிடிக்க முடியாது.
முடியாட்டி සමහරලාට එළුවන්ව අල්ලන්න බැරි නම් அந்த கோலை போட்டு தான் அவர் இழுத்து பிடிப்பாரு இப்படி. ඒ දණ්ඩ දාලා තමයි ඇදලා අල්ලගන්නේ. கழுத்துல போட்டைக்கு அவர் எங்கிட்டு ஓட இயலாது, அது கிட்டத்துல வந்து தான் நிக்கணும். அதுக்கு ඒ බෙල්ලට දාපු ගමන් ඒකට කොහෙටවත් දුවන්න බෑ. ඒ බැටළුවාට ළඟට එන්න වෙනවා. இதுதான் மெய்ப்பனுடைய கோல். මේක තමයි එඬේරාගේ ඒ දණ්ඩ. இப்ப இரண்டாவது பார்த்தீங்கன்னா දෙවනුව අපි බැලුවොත් கோலும் தடியும் என்று சொல்லப்படுகிறது. සැරයටිය කියලා කියනවා. அதாவது தடி, ඒ කියන්නේ සැරයටිය. அதாவது இந்த தடி என்னத்தை குறிக்கின்றது? මේ සැරයටිය මොනවද පෙන්වන්නේ? இது வந்து ஒரே கோல் தான், அது இந்த வளைஞ்சி அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. ඒක කෙලින් තියෙන එක නැමිලා මොකුත් නැහැ. இந்த கோல் எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், මේ සැරයටිය මොකටද පාවිච්චි කරන්නේ? சில வேளை அவர்களுக்கு எதிராக சில மிருகங்கள் சில வேளை வரக்கூடும், ඒ රැළට විරුද්ධව යම්කිසි සත්තුන් එන්න පුළුවන්. ஓநாய்கள் வரக்கூடும் இந்த இந்த ஆடுகளை பிடிப்பதற்கு. වෘකයන් එන්න පුළුවන් මේ බැටළුවන් අල්ලන්න. அப்போ அந்த சமயத்தில் இந்த கோலை எடுத்து அதுல ஒண்ணு வச்சா கதை முடிஞ்சுச்சு, அதோட கதை. මේ සැරයටිය අරගෙන ඒකින් එකක් ගැහුවොත් එතනින් ඉවරයි කතාව. அப்போ தாவீது இந்த இடத்தில் சொல்கிறார், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். දාවිත් තුමා මෙම ස්ථානයේ කියනවා ඔබගේ දණ්ඩෙන් හා සැරයටියෙන් මට සැනසීම ලැබේ කියලා. அப்போ கர்த்தரிடத்தில் என்ன இருக்கிறது? එතකොට ස්වාමින් වහන්සේ ළඟ මොනවද තියෙන්නේ? அவர் ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கின்றபடியால் උන්වහන්සේ යහපත් එඬේරෙක්ව සිටින නිසා கோலும் தடியும் அவர் கையில் இருக்கிறது. දණ්ඩක් හා සැරයටියක් උන්වහන්සේගේ අතේ තිබෙනවා. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்றாரு. මම යහපත් එඬේරා කියලා කියනවා. அப்ப அவர் கையில இருக்கிற கோல் எங்க? එතකොට උන්වහන්සේ අතේ තියෙන ඒ දණ්ඩකෝ அதை பற்றி நாம் வர வர நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். අපි ඒක ඉදිරියට අපි සිතන්ට පටන් ගමු. முதலாவது இந்த கோலை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தால், ප්‍රථමයෙන් මේ දණ්ඩ ගැන අපි බැලුවොත් பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இந்த கோலை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். පැරණි ගිවිසුමේ විවිධ ස්ථානවල මේ දණ්ඩ වුන් පාවිච්චි කරලා තියෙනවා. முதலாவது ஒரு பகுதியை நாம் பார்ப்போம். ප්‍රථමයෙන් අපි එක කොටසකට යමු. யாத்ராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். නික්මයාම 4වෙනි පරිච්ඡේදයට අපි යමු. ஏன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த கோல் என்பது ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருளாய் அவர்கள் பயன்படுத்தினார்கள். මේ පැරණි ගිවිසුමේ මේ දණ්ඩ කියන එක ඉතාමත් වැදගත් විදියට උන් වැදගත් ආකාරයෙන් පාවිච්චි කරා. பழைய ஏற்பாட்டு மட்டுமல்ல, මේ පැරණි ගිවිසුම පමණක් නෙවෙයි புதிய ஏற்பாட்டிலும் இந்த ஆடு மேய்ப்பவர்கள், பயணம் போகிறவர்கள் எல்லோருமே இந்த கோலையும் இந்த தடியையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். මේ අලුත් ගිවිසුමේත් මේ බැටළුවන් බලාගෙන එඬේරුත් ගමන් ගන්න අයත් මේ දණ්ඩ පාවිච්චි කරා. ஏன்னு சொன்னா ඇයි කිව්වොත් அவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாய் இருந்தது. ඔවුන්ට ඒක ඉතාමත් වැදගත් වස්තුවක්ව තිබුණා. இப்போ அந்த காலத்துல உள்ள சில தாத்தாமார்களை பாத்தீங்கன்னா ඒ කාලේ වයසක වයෝධයන් අපි බැලුවොත් ஒரு கொடை வச்சிருப்பாங்க. කුඩයක් ඔවුන් තියාගෙන ඉන්නවා. எத்தனை பேர் கண்டிருக்கீங்க? කී දෙනෙක් ඒක දැකලා දිනවද? கருப்பு கலர் கொடையா இருக்கும், කළු පාට කුඩයක් වගේ மேல வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். උඩින් ඇවිල්ලා ඒක නැමිලා තියෙනවා. வெயில் நேரமும் அதை எடுத்துட்டு போவாங்க, අවුව වෙලාවටත් ඒක අරගෙන යනවා. மழை நேரமும் எடுத்துட்டு போவாங்க. ඒක වැහි වෙලාවටත් ඔවුන් අරගෙන යනවා. வெயில் நேரம் ஏன் எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டா, අවුව වෙලාවට ඇයි ඒක අරගෙන යන්නේ කියලා අහුවොත් வெயிலுக்கு பிடிக்கிறேன்பாங்க. අවුවට අල්ලන්න කියලා කියනවා. மழை நேரத்துல மழைக்கு பிடிப்பாங்க அவங்க. වැහි වෙලාවට වැස්සට අල්ලනවා ඒක. அதுல பார்த்தீங்கன்னா அந்த மேல வந்து இப்படி வளைஞ்ச ஒரு துண்டு இருக்கும். ඒකේ මුල් උඩ කොටස ඇවිල්ලා නැමිලා තියෙනවා. எங்க போனாலும் அதுல அப்படி ஒரு தொங்க விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ඒක කොහේ ගියත් ඔවුන් ඒක එල්ලලා ඒ ආකාරයෙන් යනවා. ரொம்ப லேசு அவங்களுக்கு. ඒක ඉතාමත් පහසුයි அது ඔවුන්ට. வந்து மிச்ச காலம் நிறைய பேர் பயன்படுத்திய ஒன்று அது. ඒක බොහෝ කාලයක් බොහෝ දෙනෙක් පාවිච්චි කරපු දෙයක් ඒක. அப்போ அந்த மாதிரி முன்றைய காலத்தில் இந்த கோல் தடி இது ரெண்டையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ඉස්සර කාලේ මේ දණ්ඩ හා සැරයටිය කියන දෙකම බොහෝ අය පාවිච්චි කරා. சிலர் வந்து இந்த தடியை பயன்படுத்துவார்கள். බොහෝ අය මේ දණ්ඩ කියන එක පාවිච්චි කරා. ஏன்னு சொன்னா அவர்கள் பயணம் போகிற பொழுது சில வேளை நடந்து தான் போகணும் மிச்ச தூரம். සමහරවිට උන් ගමන් කරද්දී බොහෝ දුර ඇවිදින්න වෙනවා උන්ට. இவர்கள் நடந்து போகின்ற பொழுது சில எதிரிகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த கோலை பயன்படுத்துவார்கள். ඔවුන් මෙහෙම ඇවිදගෙන යනකොට යම්කිසි විරුද්ධකාරයන්ගෙන් ආරක්ෂා වීමට මේ දණ්ඩ පාවිච්චි කරනවා. சில சமயங்கள்ல மிருகங்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த கோலை அவர்கள் பயன்படுத்துவார்கள். සමහරවිට මේ සතුන්ගෙන් ආරක්ෂා වෙන්න මේ දණ්ඩ කියන එක පාවිච්චි කරනවා. மெய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை பாதுகாப்பதற்கு அவர்களுடைய அந்த மெய்ப்பனுக்குரிய கோலை அவர்கள் பயன்படுத்துவார்கள். එඬේරුන් ඒ බැටළුවන් ආරක්ෂා කරගන්න ඔවුන්ට අවශ්‍ය ඔවුන් පාවිච්චි කරන ඒ දණ්ඩ ඔවුන් පාවිච්චි කරනවා. பாருங்க, ஒரு முறை எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. දිනක් මට එක සිදුවීමක් සිද්ධ වුණා. ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போக வேண்டியதா இருந்தது. එක ස්ථානයකට යාඥා කරන්න යන්න සිදුව තිබුණා. அது வந்து ஒரு பைனஸ் காடு ஏறி இறங்கி போக வேண்டியதா இருந்தது. ඒක පයිනස් කන්දක් ඒකට නැගලා බහින්න යුතු තිබුණා. அப்போ அந்த பைனஸ் குலைகள் எல்லாம் கிடந்தா உங்களுக்கு தெரியும், அதுல நம்ம எவ்வளவு நல்ல ஷூ போட்டு கால் வச்சாலும் வழுக்கும்.
ඒ පයිනස් කොළ බිමට වැටලා තිනකොට අපි කොච්චර හොඳ සපත්තුවක් දාලා ගියත් ඒක ලිස්සනවා. அப்போ பக்கத்துல இருந்த பிரதர் என்ன செஞ்சாருன்னா அவருக்கு அதை பற்றி நல்ல பழக்கம் இருக்கு அதை பத்தி. ළඟ හිටපු සහෝදරයා මොනවද කරේ? ඔහුට හොඳ පළපුරුද්දක් තිබුණා ඒ සම්බන්ධව. அவர் என்ன செஞ்சாரு, ஒரு கம்பை எடுத்து என் கையில கொடுத்தாரு. ඔහු කෝට්ටක් අරගෙන මගේ අතට දුන්නා. அந்த கம்பை ஊனி நடங்க இப்ப லேசு அப்படின்னு சொல்லிட்டு. ඒ ලීය ඇනලා ඔබ ඇවිදින්න පටන් ගන්න. එතකොට ඔබට පහසුයි කියලා කිව්වා. உண்மையாகவே அந்த மலையில பள்ளத்துல இறங்குற நேரமும் அந்த கம்பு எனக்கு உதவியா இருந்தது. ඒ කන්දෙන් පහළට බයිනකොටත් ඒ දණ්ඩ මට වැදගත්ව තිබුණා. ஏறி திரும்ப வர்றதுக்கு எனக்கு அது உதவியா இருந்தது. ඒක නැගලා අපව එන්නත් මට පහසුව තිබුණා. அப்ப அந்த கம்பு என்ன வலிக்கு விலகாம எவ்வளவு நல்ல சப்பாத்து போட்டிருந்தாலும் எவ்வளவு நல்லா ஸ்ட்ராங்கா நான் இருந்தாலும் அந்த கம்பு அந்த கஷ்டமான இடத்தில் என்னை பாதுகாத்து மத்த பக்கம் கொண்டு வரதுக்கு எனக்கு உதவி செய்தது. ඒ මම හොඳ කොච්චර හොඳ සපත්තුවක් දාලා හිටියත් මම කොච්චර හොඳට මට ශක්තිමත්ව හිටියත් නමුත් මම වැටෙන්නේ නැති වෙන්න ඒ දණ්ඩ මට උදව් කරා. அப்போ இந்த கோல்ல வந்து நிறைய பயன்பாடுகள் இருக்கிறது. මේ දණ්ඩ කියන එකේ බොහෝ පැතිකඩවල් අපිට බලන්න පුළුවන්. அப்ப இந்த கோலை வைத்துதான் கர்த்தரும் மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் இப்பொழுது செய்ய போகிறார். මේ දණ්ඩ තියලා තමයි ස්වාමින් වහන්සේ බොහෝ හාස්කම් කාර්යයන් කරන්නට යන්නේ. அப்போ இரண்டு விதமான கோல்கள் இருக்கிறது, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ආකාර දෙකක දණ්ඩ අපි බලන්න පුළුවන් අපිට. முதலாவது கோல் என்ன? ප්‍රථම දණ්ඩ තමයි மெய்ப்பனுக்குரிய கோல். ඒ එඬේරාගේ ළඟ තිබෙනා වූ දණ්ඩ. இந்த மெய்ப்பனுக்குரிய கோல் இன்னைக்கும் இருக்கிறது. මේ එඬේරා ළඟ තිබෙන දණ්ඩ අදටත් තිබෙනවා. இன்னைக்கும் ஆடு வளர்ப்பவர்கள், வெளிநாடுகளில் ஆடு வளர்ப்பவர்கள் அந்த மெய்ப்பனுக்குரிய கோலை வந்து பெரிய தொகை கொடுத்து வாங்கி பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். වෙනත් රටවල් වල මේ බැටළුවන් එළුවන් හදන අය මේ ලොකු මුදලක් දීලා මේ දණ්ඩ අරගෙන පාවිච්චි කරන අය ඉන්නවා. ஏன்னு சொன்னா அதுல இருக்கிற அந்த முன்னுக்கு அந்த வளைஞ்ச பக்கத்தை போட்டு அதை பிடிக்க லேசு டக்குன்னு. ඒ නැමිච්ච කොටස දාලා පැත්ත තියලා ඒ එළුවන්ව අල්ල ගන්න ලේසි. அப்போ இந்த முதலாவது மெய்ப்பனுக்குரிய கோல், මේ ප්‍රථමයෙන් ඇවිල්ලා මේ එඬේරාගේ දණ්ඩ, இரண்டாவது நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த மெய்ப்பனுக்குரிய அந்த மத்த கோல், சாதாரண கோல், தடி. තමන්ගේ ආරක්ෂාව ආත්ම ආරක්ෂාව සඳහා පාවිච්චි කරන අනිත් සැරයටිය. இப்ப இது ரெண்டுமே இருக்கிறது. මේ දෙකම තිබෙනවා. அப்ப தாவீது அங்க சொல்ற நேரத்துல இது ரெண்டையுமே அவர் சொல்கிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். දාවිත්තුමා කියනකොට මේ දෙක ගැනම කියනවා ඔබගේ දණ්ඩෙන් හා ඔබගේ සැරයටියෙන් මට සැනසෙල්ල ලැබේ කියලා. அப்போ அந்த ரெண்டு தடியை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ඒ දණ්ඩ දෙක ගැනම අපි බලන්ට යනවා. இப்போ உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். ඔබ දන්නවා ඊශ්‍රායල් ජනතාව මිස්රයේ වහල්ලුන්ව සිටියා. இப்போ இவர்களை கிட்டத்தட்ட ஒரு 430 வருடங்கள் அந்த இடத்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். ඔවුන් 430ක කාල පරිච්ඡේදයක් එම ස්ථානයේ වහල්ලුන්ව සිටියා. இப்போ இவர்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அழைத்து வர போகிறார். මොවුන්ව ස්වාමින් වහන්සේ කැඳවගෙන එන්න යනවා. தேவன் தம்முடைய ஆடுகளை அழைத்து வர வேண்டும் என்றால் දෙවියන් වහන්සේ තමන්ගේ බැටළුවන්ව රැගෙන එන්න අවශ්‍යයි නම් கர்த்தருக்கு வந்து இந்த கோலும் தேவை. ස්වාමින් වහන්සේට ඇවිල්ලා මේ දණ්ඩ කියන එක අවශ්‍යයි. ஏன்? அவர் மெய்ப்பர். ඇයි කිව්වොත් උන්වහන්සේ එඬේරෙක්. இப்போ மெய்ப்பர் எப்படி தன்னுடைய ஆடுகளை பத்திரமாய் அதற்கு தேவையான ஆகாரம், அதற்கு தேவையான தண்ணீர் எல்லாவற்றையும் ஒரு மெய்ப்பன் எப்படி கொடுத்து வழி நடத்தி வருவாரோ, කොහොමද එඬේරෙක් තමන්ගේ බැටළුවන්ට අවශ්‍ය ආහාර ආරක්ෂාව සියල්ලම සපයමින් ඉන්නේ? அது போலவே இப்ப அந்த ஜனங்களை அழைத்து வர போகிறார். ඒ ආකාරයෙන්ම ඒ ජනතාව රැගෙන එන්න යනවා. மோசே எகிப்திலிருந்து ஓடி வந்து விடுகிறார். මෝසෙස් මිස්රේ ඉඳලා ඔහු එනවා. மீதியான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ඔහු මිදියන් දේශයේ ජීවත් වෙනවා. தன்னுடைய மாமனாருடைய சில ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். තමන්ගේ මාමගේ යම්කිසි බැටළුවන්ව ඔහු බලාගෙන සිටිනවා. இப்படி மேய்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது கர்த்தர் முச்சடிக்கு நடுவில் இருந்து பேச ஆரம்பிக்கின்றார். මෙහෙම මේ බැටළුවන් බලාගෙන සිටිය මොහොතේ මේ ගහකින් උන්වහන්සේ කටු පඳුරක් තුලින් උන්වහන්සේ කතා කරනවා. அதுல அக்கினியோடு கர்த்தர் பேசுகிறார். ඒ ගින්දරක් තුලින් උන්වහන්සේ ඔහුට කතා කරා. பேசுகிற பொழுது கர்த்தர் பேசி முடிந்த பின்னாடி இவர் என்ன சொல்றாருன்னா, ස්වාමින් වහන්සේ කතා කරලා ඉවරුණාට පස්සේ මොහු මොනවද කියන්නේ? எனக்கு எகிப்துக்கு போக முடியாது, මට මිස්රයට යන්න බෑ. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ඔවුන් මාව පිළිගන්නේ නැහැ. அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், ඔවුන් මාව විශ්වාස කරන්නේ නැහැ. நீர் என்னோடு பேசவில்லை என்பார்கள் அப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ඔබ වහන්සේ මාත් එක්ක කතා කරා කියන්නේ කතා කර නැහැ කියලා කියයි කියලා ඔව් විවිධ කාරණාවන් කියමින් இப்படி සිටියා. சொல்ற நேரத்துல இரண்டாவது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், මෙහෙම කියද්දී දෙවෙනි පදයේ උන්වහන්සේ ස්වාමින් වහන්සේ කියනවා கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்று என்றார், ஒரு கோல் என்றான். එවිට ස්වාමින් වහන්සේ නුඹේ අතේ තිබෙන්නේ මොකදයි ඔහුගෙන සුසේක සැරේටියක් යයි ඔහු කිවේය. இப்ப கர்த்தர் என்ன கேக்குறாருன்னா, දැන් ස්වාමින් වහන්සේ මොනවද අහන්නේ? உன்னோட கையில இருக்கிறது என்ன? ඔයාගේ අතේ මොනවද තියෙන්නේ? கோல் அப்படின்றாரு. ඔව් සැරේටියක් කියලා அப்ப කියනවා. மோசேயோட கையில எப்படியாப்பட்ட ஒரு கோல் இருந்திருக்க வேண்டும்? එතකොට මෝසෙස්ගේ අතේ මොන ආකාර සැරේටියක්ද තියෙන්න ඇත්තේ?
இந்த மெய்ப்பனுக்குரிய ஒரு கோல் தான் இருந்திருக்க வேண்டும். මේ ඉන්ඩිරෙක්ට් පාවිච්චි කරන සැරේටියක් තමයි දණ්ඩක් තමයි තියෙන්න ඇත්තේ. ஏன்னா தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ඒකෝ තමන්ගේ මාමගේ බැටළුවන් ඔහු බලාගෙන සිටියා. அப்போ ஒரு மெய்ப்பன் எப்படியாப்பட்ட ஒரு கோலை வைத்திருப்பாரோ அது மாதிரியான ஒரு கோலை அவர் வைத்திருக்க வேண்டும். ඉන්ඩිරෙක්ට් මොන ආකාරයේ සැරේටියක්ද තියාගෙන ඉන්නේ? ඒ ආකාරයේ දෙයක් ඔහු තියාගෙන ඉන්න ඇති. இப்போ இந்த கோலை கண்டவுடன் கர்த்தர் கேட்கிறார், உன்னோட கையில என்ன அப்படின்னு கேட்கிறாரு. මේ සැරේටිය දැක්ක ගමන් ස්වාමින් වහන්සේ අහනවා ඔබගේ අතේ මොනවද තියෙන්නේ? கர்த்தருக்கு உண்மையிலே கோல்னா என்னன்னு தெரியாதா? ස්වාමින් වහන්සේ ඇත්තටම මේ දණ්ඩ නැත්නම් සැරේටිය කියන්නේ මොනවද කියලා දන්නේ නැද්ද? இல்லாட்டி அவனுக்கு கையில சரியா தெரியாம அவர் மறைச்சிக்கிட்டு இருந்திருப்பாரா? නැත්නම් ඔහු අතේ පේන්නේ නැති විදියට ඔහු හංගගෙන ඉන්න ඇත්ත? என்ன நடந்திருக்கும்? මොනවද සිද්ධ වෙලා ඇත්තේ? கர்த்தருக்கு தெரியாமலா உன் கையில என்ன இருக்குன்னு கேட்டிருப்பாரு. ස්වාමින් වහන්සේ දන්නේ නැතුවද අහන්න ඇත්තේ ඔයාගේ අතේ මොනවද තියෙන්නේ කියලා? அப்படியெல்லாம் கிடையாது. එහෙම මොකුත් නෙමෙයි. கர்த்தர் அவருக்கு என்ன சொல்ல வாராருன்னா, ස්වාමින් වහන්සේ ඔහුට මොනවද කියන්න උත්සාහ කරන්නේ? நான் உன்னோட இருக்கிறேன், මම නුඹ සමග සිටිනවා. நான் தான் உன்னை அனுப்புறேன். මම තමයි ඔබව යවන්නේ. உன்னிடத்தில் பலத்த செய்கைகள் நடப்பதற்கு உனக்கிட்டே அதற்கான வல்லமையை நான் கொடுக்க போகிறேன். ඔයා තුලින් ආශ්චර්යයන් සිද්ධ වෙන පිණිස ඔබ තුලම ඒ බලය මම දෙනවා. அப்போ உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ඔයාගේ අතේ මොනවද තියෙන්නේ කියලා අහපු ගමන් இவர் சொல்றாரு ஒரு கோல் அப்படின்றாரு. ඕ කියනවා සැරේටියක් කියලා. இப்போ அடுத்த வசனத்தை பாருங்கள். ඊළඟ වචනේ බලන්න. அதை தரையிலே போடு என்றார். ඒක බිම හෙලන්නයි කිසේක. அவன் அதை தரையிலே போட்ட பொழுது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். ඔහු ඒක බිම හෙලූ විට ඒක සර්පයෙක් විය. මෝසෙස් ඌ ඉදිරියෙන් දිව්වේය. என்ன நடந்துச்சு? මොනවද සිද්ධ වුනේ? இவரோட கையில மெய்ப்பனுடைய கோல் இருக்கிறது. ඒ ඉන්ඩිරෙක්ගේ සැරේටිය මොහුගේ අතේ තිබුණා. பல நாட்கள் இத கையில வச்சிருந்திருப்பாரு. බොහෝ දින මේක ඔහුගේ අතේ තියාගෙන ඉන්න ඇති. இத ஊனி நடந்திருப்பாரு. මේක ඔහු හිටවල ඇවිදින්න ඇති. இதுல ஆடுகளை பிடிச்சிருப்பாரு. මේකින් එළුවන් මල්ලන්න ඇති. நிறைய வேலை அற்புதங்கள் எல்லாம் செய்திருப்பாரு. බොහෝ හාස්කම් ඔහු කාර්යයන් කරන්න ඇති ඒකී. ஆனா அது பழக்கப்பட்டதுனால அத குறித்து எந்த ஒரு கரிசனையுமே இல்ல. ඒක ඔහුට පුරුදු වෙච්ච දෙයක් නිසා ඔය ගැන කිසිම ගාණක් ඔහුට තිබුණේ නැහැ. ஆனா இப்போ கடவுளுடைய வார்த்தையின்படி அதை கீழே போட்டு வைக்காது என்ன ஆயிருச்சு? ස්වාමින් වහන්සේගේ වචනයට අනුව ඒක බිමට දැම්මට පස්සේ මොනවද සිද්ධ වුනේ? சர்ப்பமாய் மாறி விட்டது. ඒක සර්පයෙක් විදිහට වෙනස් වුණා. இப்போ இவர் என்ன செய்றாரு? දැන් මොහු මොනවද කරන්නේ? மோசே அதற்கு விலகி ஓடினான். මෝසෙස් ඇවිල්ලා ඒකින් පලා දිව්වා කියලා කියනවා. அதாவது அதை கண்டு பயந்து ஓடுறாரு. ඒක දැකලා බය වෙලා ඔහු දිව්වා. சில சமயங்கள்ல நம்ம கூட அப்படிதானே. සමහර වෙලාවට අපිත් එහෙම නේද? கர்த்தர் நம்மளோட தான் இருக்கிறாரு. ස්වාමින් වහන්සේ අප සමග තමයි සිටින්නේ. அவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். උන්වහන්සේ හාස්කම් කරන්නට කැමැති. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரையோ நம்மகிட்ட இருக்கிற ஆண்டவரையோ நம்ம கண்டுக்கவே மாட்டோம். නමුත් අපි ළඟ තිබෙන ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සහ ස්වාමින් වහන්සේ අපි ගණන් ගන්නෙම නැහැ. வேற எங்கேயாவது ஒரு பாஸ்டர் ஜெபிப்பாரு, அதை பார்த்து நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். වෙන ස්ථානයක එක පාස්ටර් කෙනෙක් යාඥා කරයි අපි ඒ දිහා බලලා අපි දුවමින් සිටිනවා. அவர்ட்ட எதுவும் விசேஷித்த வேற ஏதாவது வல்லமை இருக்கா? ඔහු ළඟ විශේෂිත වූ වෙනත් බලයක් තිබෙනවද? இல்ல. නෑ. நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் அங்கேயும் இருக்கிறாரு. අපි ළඟ තිබෙනා වූ ශුද්ධාත්මයන් වහන්සේ තමයි එහිත් සිටින්නේ. நம்ம என்ன கணக்கெடுக்கல. අපි ඇවිල්ලා ගණන් ගන්නේ නෑ. நாம் எப்பொழுது நம் கையில் இருப்பதை நம்மிடத்தில் இருப்பதை நாம் கரிசனையோடு பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்வார். අපි ළඟ තිබෙන දේ අපි කොයි වෙලාවෙද උනන්දුවෙන් බලන්ට යන්නේ ඒ මොහොතේ තමයි ස්වාමින් වහන්සේ අපේ ජීවිතේ හාස්කම් කරන්නේ. நமக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய குரலை எப்பொழுது கேட்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். අප තුළ තිබෙනා වූ ආත්මයන්න් වහන්සේගේ හඬට අපි මොන මොහොතේද අපි ඇහුම්කන් දෙන්නේ? එතකොට තමයි අපේ ජීවිතේ හාස්කම් සිදු இப்போ වෙන්න පටන් இவரும் ගන්නේ. என்ன செய்கிறார்? தன்னோட கையில தான் இருந்துச்சு அந்த கோல். මොහොත් මොනවද කරන්නේ? මොහුගේ අතේ තමයි ඒ සැරේටිය තිබුණේ. ஆனா அத குறித்து பெரிய ஒரு விஷயமா அவருக்கு தெரியல. ඒ ගැන ඔහුට ලොකු කාරණයක් ඒක පෙනුනේ නැහැ. ஆனால் இது எப்பொழுது சர்ப்பமாய் மாறியதோ මේක මොන අවස්ථාවේද සර්පයෙක් විදිහට වෙනස් වුනේ? அப்பொழுது இதை கண்டு விலகி ஓடிறாரு. එතකොට ඒක දැකලා ඔහු එදිරියෙන් දිව්වා කියලා கடைசியா කියනවා. என்ன நடக்குது? අන්තිමට මොනවද සිද්ධ වුනේ? தேவன் சொல்றாரு முதலாவது அதோட வாளை போய் புடி அப்படின்றாரு. ස්වාමින් වහන්සේ කියලා කියනවා ඒ නැට්ටෙන් ඔබ අල්ලන්ට කියලා. புடித்த உடனே மறுபடியும் அது கோலாய் மாறிவிட்டது. ඒක අල්ලපු ගමන් නැවත ඒක සැරේටියක් බවට වෙනස් වුණා. இப்போ இந்த கோலை எடுத்துக்கொண்டு தான் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? මේ සැරේටිය අරගෙන තමයි ඔව් මොනවද කරන්නට යන්නේ? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வர போகிறார்கள். ඊශ්‍රායල් ජනතාව මිස්රයේ ඉඳලා රැගෙන එන්න යන්නේ. ஆனா இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. මීට ප්‍රථමයෙන් යම්කිසි සිදුවීම් ටිකක් සිදු වෙනවා. என்ன நடக்குது? මොනවද සිද්ධ වෙන්නේ? இவர்
மோசே சொல்கிறார், நான் அவர்களை அழைத்து வர்றதுக்கு என்னால போக முடியாது, எனக்கு நல்ல பேச்சு வராது அப்படின்னு சொல்கிறார். ඔවුන්ව කැඳවගෙන එන්න මට බෑ මොකද මට කතා කරන්න බෑ හරියට කියලා කියනවා. உண்மையாகவே அவருக்கு திக்குவாய் இருந்தது. ඔහු ගොත ගහගෙන තමයි ඔහු කතා කරේ. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? එතකොට ස්වාමීන් වහන්සේ මොනවද කරේ? அவருடைய சகோதரராகிய ஆரோனை ஏற்பாடு செய்கிறார். ඔහුගේ සහෝදරව ආරොන් උන්වහන්සේ සූදානම් කරා. அவரை என்ன செய்கிறார்? அழைத்து வருகிறார் இவரிடத்தில். ඔහුව මොහු වෙතට උන්වහන්සේ කැඳවගෙන එනවා. கொண்டு வந்து இவர்கள் 2 பேரையும் இப்போ அனுப்ப போகிறார். කැඳවගෙන ඇවිල්ලා මේ දෙදෙනාවම උන්වහන්සේ යවන්න යනවා. இப்போ இந்த ஆரோன் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும்? මේ ආරොන් කොහේ ඉඳලාද එන්න ඇත්තේ? இவர் எகிப்திலிருந்து தான் வந்திருக்கணும். මොහු ඇවිල්ලා මිස්රේ ඉඳලා තමයි එන්න ඇත්තේ. ஏன்னா மற்ற ஜனங்கள் எல்லாருமே எகிப்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். இவரும் அந்த இடத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் இருந்து தான் அவர் வந்திருக்க வேண்டும். අනිත් සියලුම ජනතාව මිස්රේ වහල්ුන්න සිටියා. මොහුත් එම ස්ථානයේ ඉඳලා තමයි එන්න ඇත්තේ. அப்போ இவர் வந்தவுடன் මොහු ආපු ගමන් இவர்கள் 2 பேரும் ஆயத்தமாகி මොහුන් දෙදෙනාම සූදානම් වෙලා இப்போ போறாங்க எகிப்தில் இந்த ஜனங்களை மீட்டு வருவதற்கு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில். උන්වහන්සේගේ වචනය කරනකොටගෙන මිස්රේට යනවා ඒ ජනතාව මුදවගෙන එන්න. இப்போ 7வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். දැන් 7 වෙනි පරිච්ඡේදයට යමු නික්මයාම. இப்போ 7வது அதிகாரம் 17வது வசனம். 7 වෙනි පරිච්ඡේදය 17 වෙනි පදය. இப்போ இவர்கள் 2 பேரும் நைல் நதிக்கு முன்பாக இருக்கிறார்கள். මේ නයිල් නදී ඉදිරියේ මේ දෙදෙනාම සිටිනවා. இப்போ என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா, දැන් මොනවද කරන්න යන්නේ? இந்த கம்பால் அந்த தண்ணீரை அடிக்க வேண்டும். මේ දණ්ඩෙන් ඒ වතුරට උන්ට ගසන්ට අවශ්‍යව இந்த තිබෙනවා. கோல்ல அடிக்கணும். මේ සැරේටියෙන් මොවුන් ගහන්න ඕනි. அடித்த உடனேயே என்ன நடக்கும்? ගහපු ගමන් මොනවද සිද්ධ වෙන්නේ? இது இரத்தமாய் மாறிவிடும். මේක ලේ බවට හැරෙනවා. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 17வது வசனம். 7:17 වෙනි පදය. இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் ஆரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்களின் மேலும் நதிகளின் மேலும் குளங்களின் மேலும் தண்ணீர் நிற்கின்ற எல்லா இடங்களின் மேலும் அவைகளை இரத்தமாகும் படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரபாத்திரங்களிலும் கட்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாகும் என்று சொல் என்றார். මෙයින් මා ස්වාමින් වහන්සේ බව ඔබ දැනගන්නෙහියයි ස්වාමින් වහන්සේ කියනසේක. මෙන්න මා අත තිබෙන සැරයටියෙන් ගංගාවේ තිබෙන සියලුම වතුර වලට ගසන්නෙමි. ඒවා ලේ වන්නේය. ගඟෙහි සිටින මත්ස්‍යෝද මිය යන්නෝය. ගඟද දුර්ගන්ධ වෙනවා ඇත. මිසරවරු ගඟේ වතුර බොන්ට අතිශයින් අප්‍රිය වන්නෝයයි ඔහුට කියවයි කීසේක. තවද ස්වාමින් වහන්සේ මෝසේස්ට කතා කොට නුඹ ආරෝන්ට මෙසේ කියන්න. නුඹේ සැරේටි ගෙන මිසරවරුන්ගේ ගංගාද ඔවුන්ගේ ඇල දොළවල්ද ඔවුන්ගේ විල්ද ඔවුන්ගේ සියලු දිය පොකුණුද ලේවන පිණිස මිසරයේ ජලය කෙරෙහි අත දිගු කරන්න. මුළු මිසර දේශයේ ලී භාජනවලත් ගල් භාජනවලත් ලේ ඇති වෙන්නේ යයි කිසේක. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? දැන් ස්වාමින් වහන්සේ මොනවද කරන්නේ? மோசே கிட்ட சொல்றாரு, මෝසෙස්ට කියනවා இந்த உன்னுடைய கோலால் நதியை அடி அப்படின்னு சொல்கிறார். ඔබගේ සැරේටියෙන් මේ නදියට ඔබ ගසන්ට කියලා කියනවා. அடித்தவுடன் அது என்ன வாங்கிரும்? ඒක ගහපු ගම ඒක මොනවද සිද්ධ වෙන්නේ? இரத்தமாய் மாறிவிடும். ලේ බවට හැරෙනවා. தண்ணீர் இரத்தமாய் மாறிவிடும். ජලය ලේ බවට හැරෙනවා. இப்போ 19வது வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? 19 වෙනි පදයේ උන්වහන්සේ මොනවද நீ කියන්නේ? ஆரோனிடத்தில் ඔබ ආරොන් වෙතට உன் கோலை எடுத்துக்கொண்டு. ඔබගේ සැරේටිය අරගෙන ගිහින් ஆமென். ආමෙන්. இந்த இடத்துல எத்தனை இப்போ கோல்கள் இருக்கிறது? මෙම ස්ථානයේ සැරේටි කීයක් තිබෙනවද? 2 கோல்கள் இருக்க வேண்டும். දෙකක් තිබෙන්න අවශ්‍යයි. அப்போ மெய்ப்பனுடைய கோல், அதாவது மோசே அங்க எண்ணத்தை மேய்த்து கொண்டிருந்தார், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ඒ එන්ඩේරාගේ සැරේටිය කියන්නේ මොනවද? මෝසෙස් එහි මොනවද බැටළුවන් දක්වමින් සිටියේ. அப்போ ஆடுகளின் கோல் அவர் கையில் இருக்கிறது. එතකොට මේ බැටළුවන්ගේ මේ දණ්ඩ නැත සැරේටිය ඔහුගේ අතේ තිබුණා. அப்போ மோசேயினுடைய இந்த ஆரோனுடைய கையில் எப்படியாப்பட்ட கோல் இருந்திருக்க வேண்டும்? එතකොට මේ ආරොන්ගේ අතේ මොන ආකාර සැරේටියක්ද දණ්ඩද තියෙන්න ඇත්තේ? அவர் எகிப்திலிருந்து மோசேயை பார்ப்பதற்கு வந்தவர். ඔහු ඇවිල්ලා මිසරයෙන් ඉඳලා මෝසෙස්ව බලන්ට ආපු කෙනෙක්. அவர் ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கல. ඔහු ඇවිල්ලා බැටළුවන් බලාගත්ත කෙනෙක් නෙමෙයි. அவர் கையில் ஒரு கோல் இருந்திருந்தால் ඔහුගේ අතේ සැරේටියක් තිබිලා තිබුණා නම් எந்த கோலாய் இருந்திருக்க வேண்டும்? ஆடுகள் மேய்க்கின்ற அந்த வளைந்த கோலாய் இருந்திருக்க முடியாது. பாதுகாப்புக்காய் வைத்திருக்கின்ற அந்த தடியாய் இருந்திருக்க வேண்டும். ඒ ඇවිල්ලා බැටළුවන් බලාගන්නේ නැමිච්ච දණ්ඩක් නෙමෙයි ඔහුගේ ආරක්ෂාව සඳහා තිබිච්ච සැරේටියක් විය යුතුයි. ஏன் சொன்னா இவர் மோசேயை பார்க்கிறதுக்கு இல்லையே அவ்வாறு அங்கிருந்து நடந்து. ඇයි කිව්වොත් මොහු මෝසෙස්ව බලන්නනේ එහෙ ඉඳලා ඇවිදගෙන එන්නේ. அப்போ எகிப்திலிருந்து இந்த
இங்கு வருகிற பொழுது, மோசேயை காண்பதற்கு வருகிற பொழுது, வழியில் மிருகங்களிடமிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு அதுக்காக அவர் என்னத்தை வைத்திருப்பார்? ஒரு தடியை வைத்திருந்திருக்க வேண்டும். ඒ මිසරේදලා මෝසෙස් බලන්න ඒ කැලේ ඇවිදගෙන එනකොට ඒ සතුන්ගේ ආරක්ෂාව වෙන්න ඕ ඉස්සරහිටියා කතේ තියාගෙන ඉන්න ඇති. அது மட்டுமல்ல, ඒ පමණක් නෙමෙයි. பொதுவாகவே அந்த காலத்தில் ஒரு கம்பை அவர்கள் வைத்திருப்பார்கள் எல்லோருமே. පොදුවේ හැමෝම ඒ කාලේ සැරහිටියා කතේ තියාගෙන ඉන්නවා. அப்ப இந்த இடத்துல இரண்டு கம்புகள், இப்போ இரண்டு கோல்கள் இருக்கிறது. මෙම ස්ථානයේ දඬු නැත්තම් දඬු දෙකක් තියෙනවා. ஏன் இருந்தால்னு திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ඇයි තිබිලා තිබුණා නම් කියලා නැවත නැවත මම කියන්නේ. சில வேத வல்லுனர்கள் என்ன சொல்கிறார்கள்? සමහර බයිබල් විශ්ලේෂකවරුන් මොනවද කියන්නේ? இந்த இடத்துல வந்து ரெண்டு கோல்கள் இல்ல, මෙම ස්ථානයේ සැරහිටි දෙකක් නෙමෙයි, ஒரு கோல் தான் இருக்கிறது. එකක් තමයි තියෙන්නේ. அதுல மோசே என்ன செய்தார்? அந்த நைல் நதியை அடித்துவிட்டு ஆரோன் கையில் அதை கொடுத்தார். මෝසෙස් මොනවද කරන්නේ? නයිල් නදියට ගසලා වැල්ල ඒක ආරෝන්ට අතට දුන්නා. அவர் கொண்டு போயிட்டு என்ன செய்தார்? நீர்நிலைகளுக்கு நேராக அதை உயர்த்தினார் அப்படின்னு சொல்கிறார்கள். ඔහු මොනවද ආරෝන් මොනවද කරේ? ඒ සියලුම දිය ගංගා ඉදිරියේ ඒක දිගු කරා කියලා කියනවා. எது எப்படியா இருந்தாலும் කෝක කොහොම වුණත් இந்த இடத்தில் ஆரோனுடைய கோல் என்று வேதம் சொல்கிறது. මෙම ස්ථානයේ ආරෝන්ගේ සැරහිටි කියලා මේ වචනේ කියනවා. அப்போ ரெண்டு கோல்கள் இருந்துச்சோ ஒரு கோல் இருந்துச்சோ அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. දඬු දෙකක් තිබුණාද නැත්නම් එකක්ද තිබුණේ කියන එක අපිට ප්‍රශ්නයක් නැහැ. மோசே கிட்ட இருந்து ஆரோன் வாங்கிட்டு போயிட்டு அதை உயர்த்தினாரா? அது பிரச்சனையே கிடையாது. මෝසෙස් ළඟ ඉඳලා ඒක අරගෙන ගිහලා ආරෝන් දිගු කරාද? ඒකත් ප්‍රශ්නයක් නැහැ අපිට. ஏன்னா கோல் இருக்குது, அவ்வளவுதான். කොහොම හරි දණ්ඩක් මේ සැරහිටියක් තියෙනවා இப்போ இந்த கோலை வைத்து தான் அவர்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். මේ දණ්ඩ තියලා තමයි මේ හාස්කම් කරන්නට ඔවුන් සූදානම් වෙන්නේ. இப்போ இந்த நைல் நதியின் மீது முதலாவது அவர்கள் அந்த அற்புதத்தை செய்கிறார்கள். මේ නයිල් නදියේ ප්‍රථම හාස්කම කාරණය ඔවුන් කරනවා. அதாவது எகிப்தியர்களுக்கு விரோதமான அற்புதம். ඒ මිසරවරුන්ට විරෝධ වූ ඒ හාස්කම කරන්නේ. முதலாவது இந்த நைல் நதியில தான் ஆரம்பிக்கிறாங்க. ප්‍රථමයෙන් මේ නයිල් නදියෙන් තමයි මොවුන් පටන් இந்த ගන්නේ. நைல் நதி என்பது ஒரு சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. මේ නයිල් නදිය ඇවිල්ලා සාමාන්‍ය ස්ථානයක් නෙමෙයි. இது வந்து பலரை மரண பலி, அதாவது வருடா வருடம் அந்த நைல் நதிக்கு மனிதர்களை பலியாய் செலுத்துவார்கள். මේ අවුරුද්දෙන් අවුරුද්දට මේ මනුෂ්‍යයන්ව මෙම නයිල් නදියට බිලි දෙන ස්ථානයක් මේක. அவர்கள் என்ன செய்தார்கள்? ඔව් මොනවද කරන්නේ? அவர்கள் எகிப்தியர்கள் நம்பினார்கள். ඔව් මිසරවරුන් විශ්වාස කරා இந்த நைல் நதி கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்று அவர்கள் நினைத்தார்கள். මේ නයිල් නදිය ඇවිල්ලා දෙවිවරුන්ට සියලු දෙවිවරුන්ටත් මේ දෙවි කෙනෙක් කියලා මේ නයිල් නදිය. ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள்? வருடா வருடம் அதற்கு நரபலி கொடுத்து அதற்கு வணங்கி அதை பராமரித்து வந்தார்கள். මේ අවුරුද්දෙන් අවුරුද්දට මේක බිලි පූජා දීලා මේක නඩත්තු කරමින් ආවා. அவர்கள் நினைத்தது எது? இது கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ඔවුන් මොනවද කල්පනා කරේ? මේ සියලු දෙවිවරුන්ට වඩා මේක සියලු උසස්ව තිබෙන දෙවි කෙනෙක් කියලා ඔවුන් හිතුවා. முதலாவது அடியே அங்கதான். ප්‍රථම පහර එම ස්ථානයට තමයි. இந்த நைல் நதியில என்ன செய்தார்கள்? මේ නයිල් නදිය මොනවද කරේ? இது வந்து ஒரு பாதாளத்திற்கு ஒப்பாய் இருக்குது பாருங்க. මේක පාතාලයට සලකුණක්ව තිබෙනවා. எப்படின்னா, ඇයි කොහොමද කිව්වා? நரபலிகள் மாத்திரம் இல்ல, බිලි පූජා පමණක් නෙමෙයි. எகிப்தில் இஸ்ரவேலர்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளை கொண்டு போய் போடுறதும் அங்கதான். ඒ මිසරයේ ඊශ්‍රායල් ජනතාවට ඉපදෙන පිරිමි දරුවන් දාන්නෙත් ඒකට තමයි. ஒரு கட்டளை பிறந்துச்சு இல்லையா மோசேயினுடைய காலத்தில்? මෝසෙස්ගේ කාලේ යම්කිසි නියෝගයක් තිබුණා නේද? ஆண் பிள்ளைகள் அதிகமாய் பிறக்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் அதிகமாய் வாழ்கிறார்கள். පිරිමි දරුවන් වැඩිපුර ඉපදිනවා, ඔවුන් ජීවත් වෙනවා. அவர்கள் ரொம்ப வளர்ந்து பெரியவர்களாகி நம்முடைய எதிரி நாடுகளோடு சேர்ந்து நம்மோடு யுத்தத்திற்கு வந்தால் நாம் இவர்களிடத்தில் தோற்று விடுவோம். ඔවුන් වැඩි වර්ධනය වෙලා අපේ විරුද්ධ රටවල් සමග එකතු වෙලා අපිට විරුද්ධව ආවොත් අපි පරාජය වෙනවා. ஆகவே இவர்களை கொலை செய்ய வேண்டும். එම නිසා මොවුන්ව මරණයට පත් කළ යුතුයි. அப்போ இந்த கொலை செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு இடம் தான் இந்த இடம். මේ මරණයට පත් කිරීමට පාවිච්චි කරපු එක ස්ථානයක් තමයි මෙම ස්ථානය. இந்த நைல் நதியில கொண்டு போய் வீசிடுவாங்க. මේ නයිල් නදියට ගිහලා විසි කරලා දානවා. இப்போ இதே நைல் நதியிலிருந்து தான் மோசேயை பாதுகாப்பாய் தேவன் கொண்டு வருகிறார். මේ නයිල් නදිය ඉඳලා තමයි මෝසෙස්ව ආරක්ෂාකාරීව උන්වහන්සේ අරගෙන එන්නේ. ஒரு சில சமயங்களில் நாம் சொல்வோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவுக்கு மோசே ஒரு நிழலாய் இல்லாட்டி ஒரு முன் அடையாளம் போல் தெரிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. මේ මෝසෙස් ඇවිල්ලා යම්කිසි ඉදිරි සලකුණක් නැත්තම් මේ ජායාවක පේනවා කියලා කිව්වා නේද? எப்படி? කොහොමද? இந்த இடத்தில் அதுவும் ஒரு அடையாளமாய், இதுவும் இந்த நைல் நதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எப்படி பாதாளத்திற்கு சென்று மறுபடியும் வந்தாரோ அது போலவே இந்த மோசேயும் அந்த நைல் நதியில போயிட்டு அதுல இருந்து தான் எடுக்கப்பட்டு வருகிறார். මේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පාතාලයට ගිහිල්ලා කොහොමද ඒක ජයගෙන ආවේ? ඒ වගේම තමයි මේ මෝසෙස්ුත් මේ නයිල් නදියට ගිහිල්ලා එයින් ආරක්ෂාකාරීව අරගෙන එනවා. அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ඒක එක්තරා සලකුණක් එච්චරයි. அது அப்படியே தான் அப்படின்லாம் கிடையாது. ஒரு அடையாளம், யூகம், சிலருடைய வேத அறிவின்படி ஒரு சில கணிப்புகள், அவ்வளவுதான்.
ඒක ඒ ආකාරයෙන්ම නෙමෙයි ඒක යම්කිසි බයිබල් විශාරදවරුන්ගේ යම්කිසි සිතුවිල්ලක් ඒ ආකාරයෙන් ඒක අපිට බලන්න පුළුවන්. இப்போ அந்த இடத்துல முதலாவது என்ன நடக்கின்றது என்றால் එම ස්ථානයේ ප්‍රථමයෙන් මොනවද සිද්ධ වෙන්නේ කියලා කිව්වොත් இந்த கோல் முதலாவது அதை இரத்தமாய் மாற்றுகிறது. මේ සැරහිටියෙන් ඒක ප්‍රථමයෙන් ඒක ලේ බවට පරිවර්තනය වෙනවා. இதுதான் முதலாவது அற்புதம். මේක තමයි ප්‍රථම හාස්කම. முதலாவது அவர்கள் எதை நம்பிக்கொண்டு இருந்தார்களோ அதன் மீது கர்த்தருடைய அற்புதத்தை அவர் நடப்பிக்கின்றார். ඔවුන් විශ්වාස කරන හිටපු ඒ නයිල් නදිය මත උන්වහන්සේගේ හාස්කම උන්වහන්සේ කරා. முதலாவது அடிக்கிறார் அதுலயே. ප්‍රථමයෙන් ඒකට ගහනවා. இரண்டாவது என்ன நடக்குது? දෙවනුව මොනවද සිද්ධ වුනේ? இந்த வெளியில இருக்கிற ஊற்றுக்கள் தண்ணீர்கள் எல்லாத்தின் மீதும் ஆரோனுடைய கோல் உயர்த்தப்படுகிறது. මේ එළියේ තිබුණු සියලුම ගංගාවල් විල් අනෙකොත් සියලුම වතුර වලට මේ ආරෝන්ගේ සැරේටිය උස්සනවා දිගු කරනවා. அந்த இடத்துல அது எல்லாம் ரத்தமாய் மாறி விடுகிறது. එම ස්ථානයේ ඒ සියල්ලම ලේ බවට හැරෙනවා. அப்ப இந்த இடத்துல ரெண்டு கோல்கள் இருப்பது போல் தான் நமக்கும் தெரிகிறது. මෙම ස්ථානයේ සැරේටි දෙකක් තියෙන ආකාරයෙන් තමයි අපිට පේන්නේ. சரி, ரெண்டு இருந்தாலும் சரி, ஒன்னு இருந்தாலும் சரி. දෙකක් තිබුණත් හරි එකක් තිබුණත් හරි. இது இப்படி இரண்டு கோல்களை கர்த்தர் இந்த கோல்களை பயன்படுத்தி அற்புதங்களை முதலாவது ஆரம்பித்தார். මේ සැරේටිය පාවිච්චි කරලා උන්වහන්සේගේ හාස්කම් ප්‍රථමයෙන් උන්වහන්සේ පටන් ගත්තා. அப்போ இந்த கோல்களுக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். මේ සැරේටියට උන්වහන්සේ ප්‍රථම ස්ථානය දීලා තියෙනවා. ஏன் பழைய ஏற்பாட்டில் இந்த கோல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் கர்த்தர்? ඇයි මේ පැරණි ගිවිසුමේ මේ දණ්ඩට උන්වහන්සේ ප්‍රථම ස්ථානයක් දීලා තියෙන්නේ? இந்த கோல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ரொம்ப முக்கியமான காரணமே புதிய ஏற்பாட்டில் ஒரு 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 நபரை இல்லாட்டி ஒருவரை காண்பிப்பதற்காக பழைய ஏற்பாட்டில் இது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். අලුත් ගිවිසුමේ කෙනෙක්ව පෙන්වීම සඳහා මේ පැරණි ගිවිසුමේ මේක ඉතාමත් වැදගත් විදිහට පාවිච්චි කරලා තිනවා කියලා මම හිතනවා. ஏன் சொன்னா ඇයි කිව්වොත් ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறார் இல்லையா? ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඩෙරෙක්ව සිටිනවා නේද? அப்ப அவர் கையில கோல் இருந்திருக்க வேண்டும். එතකොට උන්වහන්සේගේ අතේ ඒ දණ්ඩක් තියෙන්න ඇති. அப்ப அந்த கோல் எங்க அப்படிங்கறத தேடுறதை தான் நம்ம இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். මේ දණ්ඩ කොහෙද කියන එක හොයන්න තමයි අපි දැන් මේ පටන් අරන් තියෙන්නේ. அப்ப இந்த கோல் பழைய ஏற்பாட்டில் எப்படி எப்படி இருந்தது என்பதை பார்த்தால்தான் அது புதிய ஏற்பாட்டில் எப்படி நம்மோடு அந்த கோல் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். මේ පැරණි ගිවිසුමේ මේ දණ්ඩ මොන මොන ආකාරයෙන් තියෙනද කියලා අපි බැලුවොත් තමයි මේ අලුත් ගිවිසුමේ දණ්ඩ මේ කොයි ආකාරයෙන්ද තියෙන්නේ කියලා අපිට බලන්න පුළුවන්. இப்போ புதிய ஏற்பாட்டில் மெய்ப்பன் நம்மளோட இருக்கிறாரா? මේ අලුත් ගිවිසුමේ එඬේර අපි සමග සිටිනවද? இல்ல, அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. නෑ උන්වහන්සේ ස්වර්ගයට ගියා. பரலோகத்துக்கு போயிட்டாரு. උන්වහන්සේ ස්වර්ගයට ගියා. மெய்ப்பன் யார்? இயேசு கிறிஸ்து. එඬේර කවුද? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அவர் பரலோகத்தில் இருந்தாலும் நம்மளோட இருக்க முடியுமா? ස්වර්ගයේ සිටියත් උන්වහන්සේ අපිත් එක්ක ඉන්න පුළුවන්ද? இருக்க முடியும். ඉන්න පුළුවන්. நம்மை பார்க்க முடியுமா? අපිව බලන්න පුළුවන්ද? இருக்க முடியும். බලන්න පුළුවන්. ஆனா பிதாவோட வலது பரிசத்தில் அவருக்கு மிக முக்கியமான வேலை இருக்கிறது. පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශවයේ උන්වහන්සේට වැදගත් කාරණයක් තියෙනවා. அப்போ அங்க இருந்து தான் அவர் என்ன செய்கிறார்? එහෙ ඉඳලා තමයි උන්වහන්සේ මොනවද කරන්නේ? நம்மையும் பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். අපිව ආරක්ෂා කරලා අපිට මඟ පෙන්වමින් මෙහෙයමින් සිටින්නේ. அப்போ கோல் எங்க இருக்கு? එතකොට දණ්ඩ කොහෙද තියෙන්නේ? இந்த கோல் இந்த உலகத்துல தான் இருக்குது. මේ දණ්ඩ මේ ලෝකේ තමයි තියෙන්නේ. இந்த கோல் தான் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. මේ දණ්ඩ තමයි අපිව මඟ පෙන්වමින් තිබෙන්නේ. இந்த கோல் யார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. මේ දණ්ඩ කවුද කියන එක තමයි අපේ ප්‍රශ්නේ. இப்போ பழைய ஏற்பாட்டுல பல அற்புதங்களை இந்த கோல் செய்தது. මේ පැරණි ගිවිසුමේ බොහෝ හාස්කම් මේ දණ්ඩ විසින් කරා. இந்த கோல் தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வருகிற ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தது. මේ දණ්ඩ තමයි මිස්රේ ඉඳලා ආපු ඊශ්‍රායල් ජනතාවට වතුර සැපෙව්වේ. ஒரு முறை இவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போகிறது. එක අවස්ථාවක මොවුන්ට වතුර නැතුව යනවා. தண்ணீர் இல்லாம போகிற பொழுது கர்த்தர் சொல்றாரு அந்த கண்மலையில ஒரு கண்மலையை காண்பித்து அந்த கண்மலையை அடிங்க அங்க இருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறார். ඒ වතුර නැති වෙන වෙලාවේ කන්දක් දිහා බලලා කියනවා ඒකට ගහන්න එහෙදලා වතුර නික්මේ කියලා කියනවා. புதிய ஏற்பாட்டில் அந்த கண்மலையை குறித்து பேசுகிற பொழுது அந்த கண்மலை இயேசு கிறிஸ்துவே அப்படிங்கறாங்க. අලුත් ගිවිසුමේ ඒ කන්ද ගැන අපි බලද්දී ඒක යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේම කියලා කියනවා. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு இந்த கோலை வைத்து அவர்கள் அடித்தார்கள். இயேசு கிறிஸ்து தண்ணீரை கொடுத்தார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ළඟට ගිහිල්ලා මේ දණ්ඩෙන් ඔවුන් ගැසුවා උන්වහන්සේ ඔවුන්ට වතුර දුන්නා. அப்போ இந்த கோல் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து இவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறது. මේ දණ්ඩ ඇවිල්ලා විශේෂ කාර්යයන් හාස්කම් කළා මොවුන්ව මඟ පෙන්වමින් ගියා. சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததை பாருங்கள். රතු මුහුද දෙකට බෙදපු එක බලන්න. கோலை பயன்படுத்தி தான் அவர்கள் பிளந்தார்கள். ඔවුන් දණ්ඩ පාවිච්චි කළා තමයි ඒක බෙදුවේ. அது எப்படி இருந்துச்சு அந்த சூழ்நிலை? ඒ මොහොත කොහොමද තිබුණේ? மரணமும் இருளும் சூழ்ந்திருந்தது. මරණය සහ අන්ධකාරය වට කරමින් තිබුණේ. இங்க இந்த பக்கம் சிவந்த சமுத்திரம், මේ පැත්තේ රතු
රතු මුහුද அந்த பக்கம் அவர்களை கொல்வதற்காக எகிப்தின் படைகள் வந்து கொண்டு இருக்கிறது. අනිත් පැත්තෙන් ඔව් මරණයට පත් කිරීම සඳහා මිසරවරුන්ගේ සේනාව සිටියා. அது வந்து மரண இருள் சூழ்ந்து இருக்குது அந்த இடத்துல. ඒ මරණයේ අන්ධකාරයේ ස්ථානයේ පිරෙමින් තිබුණා. கோலும் தடியும் தேற்றும் என்ற வசனத்தின் அடிப்படையில் ඒ දණ්ඩෙන් හා සැරේටියෙන් ඔබ සැනසීල ලැබේ කියන වචනයට අනුව அந்த கோல் அந்த நதியை இரண்டாக பிளந்தது. ඒ දණ්ඩ ඒ ජල කොටස දෙකට බෙදුවා. அதன் மூலம் அவர்கள் அந்த நதியை அவர்கள் அந்த கடலை கடந்து மற்ற பக்கம் வந்தார்கள். ඒ තුලින් ඔවුන් ඒ ජලය පසු කරලා එහා පැත්තට ගියා. கர்த்தர் அந்த இடத்தில் அந்த கோலை பயன்படுத்தி அதிசயத்தை செய்ய வைத்தார். ස්වාමීන් වහන්සේ ඒ දණ්ඩ පාවිච්චි කළ එම ස්ථානයේ හාස්කම් කළා. ஏன் மோசே கையை வைத்திருந்தா நடந்திருக்காதா? ඇයි මෝසෙස් අත තියලා තිබ්බොත් ඒක සිද්ධ වෙන්නේ නැද්ද? மோசே காலை வச்சிருந்தா நடந்திருக்காதா? මෝසෙස් කකුල තියලා තිබ්බොත් ඒක සිද්ධ වෙන්නේ නැද්ද? உங்களுக்கு தெரியும் யோர்தான் நதியை பிளப்பதற்கு முன்பாக ඔබ දන්නවා යෝර්දාන් ඒ නදිය බෙදනකොට லேவியர்கள் என்ன செய்கிறார்கள்? ලෙවිවරුන් මොනවද කරේ? உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ඒ ගිවිසුම් පෙට්ටිය අරගෙන ඔවුන් ගමන් කරා. போயிட்டு ගිහිල්ලා எப்பொழுது அந்த தண்ணீரில் கால் வைக்கின்றார்களோ මොන මොහොතේද ඒ වතුරට ඔවුන්ගේ පය තියන්නේ கால் வைத்த உடனேயே அந்த நதி ரெண்டா பிளந்துருது. කකුල තියපු ගමන්ම ඒ නදිය දෙකට බෙදෙනවා. அது வரைக்குமே கடவுள் மோசையின் மூலம் எப்படி வழி நடத்தி வந்தார்? ඒ වෙනකම්ම මෝසෙස් තුලින් කොහොමද උන්වහන්සේ ගෙන ආවේ? கோலை பயன்படுத்தி தான் வந்தாரு. ඒ දණ්ඩ සැරේටිය පාවිච්චි කළා තමයි ஆனா උන්වහන්සේ ගෙන ආවේ. யோசுவா வந்தவுடன் නමුත් යොෂුවා ආපු ගමන් கோலை பயன்படுத்தவில்லை அவர்கள். දණ්ඩ ඔවුන් පාවිච්චි කරේ නෑ. பயணங்களில் முதலாவது லேவியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தான் கொண்டு செல்கிறார்கள். ඔවුන්ගේ ගමනේ ලෙවිවරුන් ඒ ගිවිසුම් පෙට්ටිය තමයි අරගෙන යන්නේ. உடன்படிக்கை பெட்டிக்குள் எத்தனை பொருட்கள் இருக்கிறது? ඒ ගිවිසුම් පෙට්ටිය ඇතුලේ බාණ්ඩ කීයක් තියෙනවද? 3 பொருட்கள் இருக்கிறது. බාණ්ඩ 3ක් තිබෙනවා. முதலாவது கர்த்தருடைய விரலினால் அல்லது கர்த்தருடைய வாயினால் சொல்லப்பட்ட 10 கட்டளைகள் பதித்த கற்பலகை. උන්වහන්සේගේ මුඛයෙන් ප්‍රකාශ කළා වූ ඒ දසපනත් ඇතුළත් කරා වූ ඒ ලීය. இரண்டாவது மன்னா. දෙවෙනුව මන්නා. மூன்றாவது ஆரோனுடைய கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. තුන්වෙනුව ආරෝන්ගේ ඒ දණ්ඩ සැරේටිය කියලා කියනවා. அப்போ உண்மையாகவே ஆரோனுடைய கையில் இன்னொரு கோல் இருந்திருந்தால் එතකොට ඇත්ත වශයෙන්ම ආරෝන්ගේ අතේ තව සැරේටියක් තිබිලා තිබුණා නම් இந்த வேத வல்லுநர்கள் ஆரோன்கிட்ட கோல் இருக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. මේ බයිබල් විශාරදවරු ආරෝන් ළඟ මේ සැරේටියක් තිබුණේ නැහැ කියලා කියන්න එක හේතුවක් තියෙනවා. அந்த காரணத்தை நாம் பார்ப்போம். ඒ කාරණේ අපි ඉදිරියේ බලමු. உண்மையிலே அவர்கிட்ட இருந்திருந்தால் ඇත්ත වශයෙන්ම ඔහු ළඟ තිබිලා තිබුණා නම් மோசையினுடைய கோலை அதற்குள் வைக்காமல் මෝසෙස්ගේ සැරේටිය ඒ තුල තියන්නේ නැතුව ஆரோனுடைய கோலை அதற்குள் வைத்தார்கள் என்றால் ආරෝන්ගේ සැරේටිය ඒ තුල තිබ්බා නම් எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கோலாய் இருந்திருக்க வேண்டும். மோசையினுடைய கோலை விட ஆரோனுடைய கோல் කොච්චර හාස්කම් වලින් පිරිච්ච සැරේටියක් වෙන්න ඇද්ද ආරෝන්ගේ ඒ සැරේටිය මෝසෙස්ගේ සැරේටියට වඩා. சிலவேளை நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்னா மோசையோட கோல் தான் பாம்பா மாறுனுச்சு எல்லா அற்புதத்தையும் செய்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். අපි කොහොමද ආරංචි වුණේ අපි කොහොමද දැනගෙන ඉන්නේ මෝසෙස්ගේ සැරේටිය තමයි සර්පයෙක් බවට පරිවර්තනය වුණේ. உண்மையாகவே 2 பேரிடத்திலும் 2 கோல்கள் இருந்திருந்தால் දෙදෙනා අතේම සැරේටි දෙකක් තිබිලා තිබුණා නම් நீங்கள் நன்றாய் வேதத்தை வாசித்து பாருங்கள். யாத்ராகம புஸ்தகம் 7வது அதிகாரம் முதல் தொடக்கம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ඔබ නික්මයාම ඒ 7 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ ඉඳලා ඔබ කියවලා බැලුවොත් 10வது வசனங்களுக்கு வருகிற பொழுது 10 වෙනි පදයට එනකොට பார்வோனுக்கு முன்பாக மோசையும் ஆரோனும் போய் நிற்கிறார்கள். පාරාවෝ ඉදිරියේ ආරෝනුත් මෝසෙස්ුත් ගිහලා හිටගෙන ඉන්නවා. மோசே சொல்றாரு ஆரோனுக்கிட்ட உன்னோட கோலை போடு அப்படின்றாரு. මෝසෙස් කියනවා ආරෝන්ට ඔබගේ දණ්ඩ ඔබ සැරේටිය දාන්න කියලා. ஆரோனோட கோல் கீழே விழுந்த உடனேயே ඒ ආරෝන්ගේ සැරේටිය බිමට වැටුණ ගමන් அது பாம்பாய் மாறி ඒක නායක බවට පරිවර්තනය වෙලා அந்த சாஸ்திரிகள் அந்த மந்திரிகளுடைய எல்லா கோள்களையும் விழுங்கி போட்டது. ඒ මන්ත්‍රකාරයන්ගේ සියලුම ඒ සැරේටි සර්පයන් ගිලලා දැම්මා. இப்போ என்ன ஆகும்? 17வது அதிகாரத்திற்கு நாம் வருவோம். ගණන් කතාව 17 වෙනි පරිච්ඡේදයට අපි යනමු. 17வது அதிகாரத்தில் 17 වෙනි පරිච්ඡේදයේ 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். අපි 8 වෙනි පදේ අපි කියවමු. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்ந்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வதுமை பழங்களை கொடுத்தது. පසුවදා මෝසෙස් සාක්ෂි මණ්ඩපයට ඇතුල් වූ කල බලව ලෙවීගේ වංශය වෙනුවට තිබුණු ආරෝන්ගේ සැරේටිය දළුලා මොට්ටු හට ගැනී මල් පිපි පැසුණු කොට්ටම්බා ඇතුව තිබුණේය. இப்போ இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. මෙම ස්ථානයේ ඊටමත් අනර්ග සිදුවීමක් සිද්ධ වෙනවා. என்ன நடக்குதுன்னு சொன்னா මොනවද සිද්ධ වෙන්නේ? ஒரு பிரச்சனை வருகிறது. එක ප්‍රශ්නයක් එනවා. என்னன்னா இந்த கோகாத்தின் புத்திரர்கள் சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள்.
මේ கோகாத்கே புத்திரர். කෝගාත්ගේ පුත්‍රවරු යම්කිසි ප්‍රශ්නයක් ගෙනෙනවා. என்னன்னா நாங்கள் ஆசாரியர்களாய் இருக்கக்கூடாதா? අපි ඇවිල්ලා පූජකයන්ව සිටින්ට යුතු නැද්ද? நாங்கள் கர்த்தருக்கான பலிகளை செலுத்தக்கூடாதா? අපි දෙවියන් වහන්සේට යාගයන් ඔප්පු කරන්න අපිට බැරිද? ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் செலுத்த வேண்டுமா? ආරෝන් සහ ඔහුගේ දරුවන් විතරද මේක පවත්වන්න ඕනි? நாங்கள் கொடுத்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? අපි දුන්නොත් උන්වහන්සේ ඒක පිළිගන්නේ නැද්ද? இந்த பிரச்சனையே அந்த இடத்தில் வருகிறது. මේ ප්‍රශ්නයම ස්ථානයේ එනවා. வந்த உடனேயே ආපු ගමන් இப்போ என்ன செய்ய போகிறார்கள்? මොනවද උන් කරන්නට යන්නේ? 12 கோத்திரத்தாரையும் பிரதித்துவப்படுத்தும் வகையில் 12 கோல்களை தேவனுடைய கூடாரத்தில் கொண்டு போய் வைக்கிறார்கள். ගෝත්‍ර 12 නිරූපණය කරන පිණිස ඒ සැරේ දඬු 12ක් මණ්ඩපය ඇතුලේ තියෙනවා. இப்போ ஆரோனுடைய கோல் மாத்திரம் என்ன செய்கிறது? මේ ආරෝන්ගේ දණ්ඩ විතරක් මොනවද සිද්ධ වෙන්නේ? பூ பூக்கிறது, මේ මල් හටගෙන வதுமை பழங்களை கொடுக்கின்றது. මේ කොට්ටම්බා ගෙඩි ඇතුව තිබුණා කියලා කියනවා. அது ஒரே நாள்ல நடக்குது, ஒரே நைட்க்குள்ள நடக்குது. ඒක එක රාත්‍රියකින් සිදු වෙනවා. என்ன அது? கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்தில் வைத்துட்டு வந்தாச்சு. ඒ ගිවිසුම් පෙට්ටිය ඉස්සරහා උන්වහන්සේගේ මණ්ඩපයේ එක තියලා ආවා. விடிய போய் பார்த்தால் උදේ ගිහිල්ලා බලපු ගමන් அது பூ பூத்து இருக்கிறது. ඒක මල් පිපිලා இந்த வதுமை பழங்களை கொடுத்திருக்கிறது. මේ කොට්ටම්බා ගෙඩි ඒකේ හැදිලා තියෙනවා කියලා කියනවා. இப்போ இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? මේක කුමකටද සලකුණක්ව තිබෙන්නේ? ஆரோன் தான் என்னுடைய ஆராதனையை செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அந்த அடையாளத்தை செய்தார். ආරෝන් තමයි මගේ පූජාවන් කරන්න ඕනි කියලා ඒ සලකුණක් තමයි හිදි පෙන්නුවේ. அப்போ அந்த ஆரோனுடைய கையில் இருந்த அந்த கோல் ரொம்பவும் விசேஷித்தமானதாய் இருந்தது. එතකොට මේ ආරෝන්ගේ අතේ තිබුණා වූ ඒ සැරේටිය ඉතාමත් විශේෂිත දෙයක්ව තිබුණා. இவர்கள் தான் தேவனுடைய ஆராதனையை நடத்த வேண்டும். මොවුන් තමයි උන්වහන්සේගේ මෙහෙවල් ඔවුන් පැවැත්විය යුතුයි. பலி செலுத்த வேண்டும் இவர்கள் தான். මොවුන් තමයි යාගයන් ඔප්පු කරන්න ඕනි. கர்த்தர் அதை தான் அந்த இடத்தில் காண்பித்தார். ස්වාමින් වහන්සේ ඒක තමයි මස්ථානේ පෙන්නුවේ. இந்த கோகாத்தின் புத்திரர் அப்படிங்கிறவங்க இவங்க யாரு? அப்போ මේ කෝගාත්ගේ පුත්‍රයෝ කියන්නේ කවුද? இவர்களும் சாதாரணமானவர்கள் கிடையாது. මොවුනුත් ඇවිල්ලා සාමාන්‍ය අය නෙමෙයි. உங்களுக்கு தெரியும், ඔබ දන්නවා லேவியர்கள் தான் கர்த்தருடைய ஆராதனையை செய்ய வேண்டும். මේ ලෙවිවරු තමයි උන්වහන්සේගේ මෙහෙවන් පවත්වන්න ඕනි. கோகாத்தின் புத்திரர் யார் அப்படின்னா මේ කෝගාත්ගේ පුත්‍රයන් කවුද කියලා අපි බැලුවොත් இவர்களும் லேவியர்கள் தான். මොවුනුත් ලෙවිවරුන් තමයි. முதலாவது 16வது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை பாருங்கள். என்னாகமம் ගණන් කතාව 16 පළවෙනි පදේ බලන්න. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய அப்படின்னு சொல்கிறார். ලෙවිගේ පුත්‍ර වූ කොහාත්ගේ පුත්‍රයා වන அப்படின்னா இவர்களும் யார்? இப்போ இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறவர்களும் யார்? මේ ප්‍රශ්නේ ගෙනෙන අයත් කවුද? இவர்களும் லேவியர்கள் தான். මොවුනුත් ලෙවිවරුන් තමයි. அப்போ இவர்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கலையா? එතකොට මොවුන්ව උන්වහන්සේගේ සේවයට මොවුන් කැඳවුවේ නැද්ද? கர்த்தர் இவர்களையும் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். මොවුන්වත් උන්වහන්සේගේ සේවයට කැඳවලා තියෙනවා. எப்படியாப்பட்ட ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார்? මොන ආකාරයේ සේවයකටද මොවුන්ව කැඳවලා நல்ல තියෙන්නේ? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ඔබ හොඳින් මතක තියාගන්න. கோகாத்தின் புத்திரர். කෝහාත්ගේ පුත්‍රයෝ. இப்போ என்னாகமம் 4வது அதிகாரத்திற்கு வருவோம். දැන් ගණන් කතාව 4වෙනි පරිච්ඡේදයට අපි යමු. இங்க வந்தவனா මෙහි ආපු ගමන් இவர்களுடைய வேலை என்ன என்பது நன்றாய் தெரியும். මොවුන්ගේ වැඩේ මොනවද කියන එක අපිට බලන්න පුළුවන්. 4வது அதிகாரம் 4වෙනි පදේ 15வது வசனம். 4වෙනි පරිච්ඡේදයේ 15වෙනි පදය. ஆமென். කඳවුර පිටත් වන කල ආරෝන් සහ ඔහුගේ පුත්‍රයන් ශුද්ධස්ථානයේ සහ ශුද්ධස්ථානයේ සියලු බඩුද වසා නිම කළ පසු කොහාත්ගේ පුත්‍රෝ ඒක ගෙන යන පිණිස එත්වා. එහෙත් ඔහු නොනස්නා පිණිස ශුද්ධස්ථානයට අත නොගසත්වා. සම්මුඛ වීමේ කුඩාරමෙන් කොහාත්ගේ පුත්‍රයන්ට ගෙන යන්න තිබෙන්නේ මේවාය. ஆமென். ආමේන්. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? මෙමස්ථානේ මොනවද කියලා තියෙන්නේ? கோகாத்தின் புத்திரருக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கிறது. කොහාත්ගේ පුත්‍රයන්ට ඉතාමත් වැදගත් යම්කිසි කාරණයක් තියෙනවා. என்ன வேலை? මොනවද වැඩේ? இந்த உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த பொருட்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? මේ ගිවිසුම් පෙට්ටිය සහ මේ පවිත්‍ර වූ කාර්යයන් තියෙනව නේද? இது எல்லாவற்றையும் ஆரோனுடைய புத்திரர்கள், ஆரோனுடைய குமாரர்கள் அதை பரிசுத்தமாய் மூட வேண்டும். முதலாவது ප්‍රථමයෙන් මේ ආරෝන්ගේ පුත්‍රයන් ඇවිල්ලා ඒක එම ශුද්ධස්ථානයේ පිරිසුදුව වහන්න ඕනි. அதை மூடிய பின்பாக ඒක වැහුවට පස්සේ கோகாத்தின் புத்திரர் இதை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். මේ කොහාත්ගේ පුත්‍රයන් ඇවිල්ලා මේක උසලාගෙන යන්න ඕනි. இந்த இடத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது, මෙමස්ථානේ පැහැදිලිව කියනවා அவர்களுடைய கைகள் அதுல படவே கூடாது. ඔවුන්ගේ අත ඒ මත තියන්න හොඳ නැහැ කියලා. ஏன்னு சொன்னா இது பரிசுத்தமான பொருட்கள். මේක ශුද්ධ වූ භාණ්ඩයන්. இப்போ கர்த்தர் பாருங்க, දැන් ස්වාමින් වහන්සේ බලන්න சபையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வைத்திருக்கிறார். සභාවේ සියලුම දෙනාට ශුද්ධාත්මයන් වහන්සේ කරනකොටගෙන
යම්කිසි කාර්යයක් තබා තිබෙනවා. கவனியுங்கள், ඔබ බලන්න நாம் இந்த கோலை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்த்து வருகிறோம். අපි මේ දණ්ඩ ගැන මේ පරණ ගිවිසුමේ ඉඳලා අපි බලනවා. இது எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, මේක මොකටද වැදගත් කියලා ඔබ අහනවා නම් இந்த கோல் தான் මේ நம்மை ஊழியத்தில் வழிநடத்துகிறதா இருக்கிறது. මේ දණ්ඩ තමයි අපේ සේවය අපිව මඟ පෙන්වීමෙන් තිබෙන්නේ. ஆமென். ආමෙන්. நம்முடைய வாழ்க்கையில் வழிநடத்துகிறதா இருக்கிறது. අපේ ජීවිතයේ මඟ පෙන්වීමෙන් තිබෙන්නේ. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வழிநடத்துவது இந்த கோல் தான். අදටත් අපේ ජීවිතයේ මඟ පෙන්වන්නේ මේ දණ්ඩ තමයි. எதிரிகிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறது இந்த கோல் தான். අපේව විනාශකයාගෙන් ආරක්ෂා කරගන්න මේ දණ්ඩෙන් තමයි. நம்ம போக முடியாத இடத்தில் நம்மை வழிநடத்துவதும் இந்த கோல் தான். අපිට යන්න බැරි ස්ථානවල අපිට මඟ පෙන්වන්නේ මේ දණ්ඩ තමයි. ஆமென். ආමෙන්. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? මෙම ස්ථානේ මොනවද සිද්ධ වෙන්නේ? இந்த கோகாத்தின் புத்திரருடைய வேலை என்னவென்றால் இந்த பெட்டியை சுமந்து செல்வது மாத்திரமே. මේ කොහත්ගේ පුත්‍රයන්ගේ වැඩේ ඇවිල්ලා මේ පෙට්ටිය උසලාගෙන යාම පමණයි. ஆனா இவர்கள் அங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ඔවුන් එහි මොනවද කරන්නේ? ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்து அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க தூக்கிட்டு மட்டும்தான் வரணுமா? ආරොන්ටයි මෝසෙස්ටයි විරුද්ධව කොඳුරමින් මොවුන් කියනවා අපි මේක උසලාගෙන විතර දෙන්න ඕනි. நாங்க இதுல நாங்க எதுவும் ஊழியம் செய்யக்கூடாதா? අපි මේකේ කිසිම සේවයක් අපිට නැද්ද? நாங்க பலி செலுத்த கூடாதா? අපි ඇවිල්ලා පූජා ඔප්පු කරන්න බැරිද අපිට? සමහර අය කියනවා නේද? அந்த சிங்களத்துல தான் அழகா சொல்லுவாங்க, கோல் போறது எங்களோடது, பேர் வர்றது அவங்களோடது. සිංහලෙන් තමයි ලස්සනට කියන්නේ හැම යන්නේ අපේ නම යන්නේ ඒ කට්ටියගේ කියලා. இதே மாதிரி பிரச்சனை தான் அங்க வருது. මේ වගේම ප්‍රශ්නයක් තමයි තියෙන්නේ. என்னது, தோல் போவ பெட்டியை தூக்கிட்டு வர்றது நாங்க, හැම යන්න පෙට්ටිය උස්සගෙන එන්නේ අපි. ஆனா அங்க பிரபல்யமா இருக்கிறது எல்லாம் செய்யறது யாரு? ஆரோனும் மோசேயும். ඒ ඇවිල්ලා ප්‍රසිද්ධව ඒ හැම වැඩක්ම කරන්නේ ආරෝන් සහ මෝසෙස්. இது எப்படி சாத்தியப்படும்? මේක කොහොමද සිද්ධ වෙන්න පුළුවන්? இன்னைக்கு சில சமயங்கள்ல பாருங்க, இன்னைக்கு சபைகள்ல கூட அது நடக்குது. සභාවලත් මේ ආකාරයෙන් දේවල් සිද්ධ වෙනවා. சில வேளை நம்ம கூட்டி, சில வேளை இந்த சேரை போடுறவங்களா இருப்போம். සමහරවිට අපි මේක අතු ගාලා අපි මේ පුටු දාන අය වෙන්න පුළුවන්. சில வேளை பாடல் படிக்கிறவங்களா மாத்திரம் இருப்போம். සමහරවිට අපි ගීතිකා ගායනා කරන අය පමණක් சில වෙන්න வேளை පුළුවන්. சபையில சின்ன ஒரு ஊழியம் செய்றவங்களா இருப்போம். සමහරවිට සභාවේ කුඩා සේවයක් කරන අය වෙන්න පුළුවන් අපි. அவர்கள் என்ன நினைப்பார்கள் ஒரு சில சமயங்களில், ඔවුන් සමහර වෙලාවට මොනවද සිතන්නේ? இவங்க வாராங்க, මොවුන් එනවා. இப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுறாங்க. මෙහෙම්ම සියල්ලම දාලා මොවුන් යනවා. அவங்க வாராங்க, ඔවුන් එනවා. பிரசங்கம் மட்டும் பண்றாங்க, දේශනාව විතරක් කරනවා. அவங்க போயிடுறாங்க. ඔවුන් යනවා. நம்ம பாரு, நம்ம கஷ்டப்படுறோம். අපි ඇවිල්ලා මහන්සි වෙනවා. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ස්වාමින් වහන්සේගේ බැල්මේ ඇවිල්ලා ඒක කාරණයක් නෙමෙයි. இந்த கோகாத்தியராய் இருக்கட்டும், ஆரோனுடைய சந்ததியாய் இருக்கட்டும், கர்த்தருடைய பார்வையில் எல்லோருமே ஒன்றுதான். මේ කොහත්ගේ පුත්‍රයන් වේවා මේ ආරෝන්ගේ පුත්‍රය වේවා උන්වහන්සේගේ බැල්මේ සියලු දෙනාම සමානයි. ஆனா இவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு, நாங்க மட்டும் பெட்டியை தூக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம். නමුත් ඔහුන්ට සිතුවිල්ලක් ආවා අපි විතරක් මේ පෙට්ටිය උසලාගෙන මහන්සි වෙනවා. ஆனா ஆரோனும் மோசேயும் மாத்திரம் தான் இந்த இடத்தில் பிரபல்யமாய் இருக்கிறார்கள். නමුත් ආරෝන් සහ මෝසෙස් විතරයි මෙම ස්ථානයේ ප්‍රසිද්ධව සිටින්නේ. நாங்கள் இருந்தால் என்ன? අපි සිටියොත් මොකද? ஆனா கர்த்தர் உண்மையிலே கர்த்தர் தான் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். නමුත් ස්වාමින් වහන්සේ තමයි මේ උන්ට මේ සේවය දීලා තියෙන්නේ. இதை நான் ஏன் சொல்கிறேன்? ඇයි මම මේක කියන්නේ? இப்படியாப்பட்ட எண்ணம் எப்பொழுது வருகிறதோ, මේ වගේ සිතුවිලි මොන අවස්ථාවේද අපිට එන්නේ? அப்பொழுது நம்முடைய கோல் துளிர் விடாது. එතකොට අපේ දණ්ඩ දලු දාන්නේ නැහැ. எப்போ இந்த மாதிரியான மேட்டிமையான எண்ணங்கள் வருகிறதோ, මේ වගේ පරස්පර අදහස් අපිට කොයි වෙලාවෙද එන්නේ? அப்பொழுது இந்த கோல், நம்முடைய கோல் துளிர் விடாது, பூ பூக்காது. එතකොට අපේ දණ්ඩේ මේ දලු දාන්නේ නැහැ මල් පිපෙන්නේ නෝන්ගේ වංශය. இப்போ இந்த ஆரோனுடைய கோல் இந்த 12 கோத்திரத்தினுடைய கோலையும் கொண்டு போய் வைக்கிறார்கள். මේ සියලු ගෝත්‍ර 12ම ඒ සැරේටිය ගිල්ල එම ස්ථානයේ තියෙනවා. இப்போ உண்மையாகவே மோசேயினுடைய கோலை தான் ஆரோன் வைத்திருந்தார் என்றால், මෝසෙස්ගේ සැරේටිය තමයි මේ ආරෝන් තියාගෙන හිටියේ කියලා කිව්වොත්, இந்த இடத்துல லேவி கோத்திரத்தை பிரதித்துவப்படுத்துவதற்கு ஒரே ஒரு கோல் தான் வைக்கப்படுகிறது. මෙම ස්ථානයේ ලෙවි ගෝත්‍රය පිළිබිඹු කිරීම සඳහා එකම එක සැරේටියක් විතරයි තියන්නේ. அதாவது கோகாத்தின் புத்திரர்களுக்கு அவர்களை பிரதித்துவப்படுத்துவதற்கும் மோசேயை பிரதித்துவப்படுத்துவதற்கும் ஒரே ஒரு கோல் தான், அதுதான் ஆரோனுடைய கோல். මේ මෝසෙස්ගේ සැරේටිය පෙන්වීම සඳහා මේ කොහත්ගේ පුත්‍රයන්ව නිරූපණය කිරීම සඳහා තියන්නේත් ඒකම එක සැරේටිය, ඒක තමයි ආරෝන්ගේ සැරේටිය. இப்போ இந்த கோல் මේ සැරේටිය சில காரியங்களை காண்பிக்கின்றது. සමහර කාර්යයන් මෙම ස්ථානයේ පෙන්නනවා. முதலாவது என்ன? ප්‍රථමයෙන් තමයි
பூ பூக்கிறது. දලු දානවා මල් හට ගන්නවා කියලා කියනවා. இரண்டாவது வதுமை பழங்களை கொடுக்கின்றது. දෙවනුව කොට්ටම්බා ගෙඩි දෙනවා හට ගන්නවා කියලා කියනවා. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, මම අහන ප්‍රශ්නේ තමයි உண்மையாகவே இப்ப இந்த கோலை கர்த்தராங்கனா வைக்க சொல்லிட்டாரு. දැන් මේ සැරේටිය ගිල්ල උන්වහන්සේ තියන්න කිව්වා. இப்ப இந்த கோலை கர்த்தர் இப்படி செய்திருக்கலாம். මේ සැරේටිය උන්වහන්සේ මෙහෙම කරන්න තිබුණා. இப்போ ஆரோனோட வம்சம் தானே பலி செலுத்தணும், ஆரோனுடைய வம்சம் தானே ஆசாரிப்பு வேலையை செய்ய வேண்டும். ආරෝන්ගේ වංශයනේ මේ පූජා කරන්න ඕනේ, ඕන්නේ මෙහෙ කරන්න ඕනි. அப்ப அதை காண்பிக்க தானே கடவுளுக்கு வேணும். ඒක පෙන්වන්නනේ ස්වාමින් වහන්සේට අවශ්‍යව තිබුණේ. விடிய காலையில போகிற நேரம் 11 கோல்களும் கீழே இருக்கிற நேரம் ஆரோனோட கோல் மட்டும் நேரா நின்றுக்கலாம். උදේ පාන්දර එනකොට අනිත් සියලුම සැරේටි බිමට වැටිලා ආරෝන්ගේ සැරේටි විතරක් කෙලින් තියෙන්න තිබුණා. இருந்திருக்கலாமா இல்லையா? තියෙන්න තිබුණාද அப்படி නැද්ද? ஒரு அற்புதத்தை காண்பித்திருக்கலாமா இல்லையா? එහෙම හාස්කම පෙන්වන්න තිබුණාද නැද්ද? இல்ல, கர்த்தர் செய்யல. නෑ එහෙම කරේ නෑ. உங்களுக்கு தெரியும், ඔබ දන්නවා திராட்சை கொடி இதெல்லாம் எவ்வளவு வேதத்துல ரொம்பவும் பிரபல்யமான மரங்கள். මේ මිදි ගහ වැල ඇවිල්ලා ඉතාමත් වැදගත් කාර්යයන් මේ වචනේ. இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். அதாவது இந்த திராட்சை பழங்கள் இதை பற்றி எல்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம். මේ මිදි වැල මිදි අතු මේ මිදි ගෙඩි ගැන බොහෝ ස්ථානවල අපිට බලන්න පුළුවන්. இதையெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் ஏன் வதுமை பூக்களையும் வதுமை காய்களையும் காண்பிக்க வேண்டும்? මේ ඔක්කොම අතෑරලා ඇයි මේ කොට්ටම්බා දලු මල් මේ ගෙඩි පෙන්වන්නේ? எல்லாமே காரணத்தோடு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். හැම එකම හේතුවක් මත උන්වහන්සේ පෙන්වමින් සිටිනවා. இந்த கோல்ல என்ன இருக்குது? මේ සැරේටිය මොනවද තිබෙන්නේ? துளிர் விடுகிறது முதலாவது. දලු දානවා ප්‍රථමයෙන්. இந்த துளிர் விடுவது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? මේ දලු දාන එක මොකටද සලකුණක්ව තිබෙන්නේ? கிறிஸ்தேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ උත්ථානයට ඒක ලකුණක්ව තිබෙනවා. கம்பு இருக்குது, ලීයක් තියෙනවා. அந்த கம்புல எந்த ஒரு வளர்ச்சியும் இல்ல, அது அப்படியே இருக்குது. ඒ ලීයේ ඒ සැරේටිය කිසිම වර්ධනයක් නැහැ. ඒක ඒ ආකාරයෙන්ම තියෙනවා. உங்களுக்கு தெரியுமா, ඔබ දන්නවද? ஒரு கோலை நம்ம உருவாக்கணும்னா එක සැරේටියක් අපි හදන්න ඕනි නම් முதலாவது மரத்துல இருந்து அதை வெட்டி எடுக்கணும். ඒක ගහේ ඉඳලා අපි ඒක කපලා අපි ගන්න ඕනි. வெட்டி எடுத்துட்டா திரும்ப அது வளருமா? ඒක කපලා අපි අයින් කරොත් ඒක නැවත හැදෙනවද? வளராது. ඒක නැවත හැදෙන්නේ නැහැ. ஆனா இங்க வளருது. නමුත් මෙහි මේක හැදෙනවා. அப்போ இது எங்க வெட்டப்பட்டுச்சு? එහෙනම් මේක කොහෙන්ද කපනු ලැබුවේ? ஏதேன் தோட்டத்துல ஞாபகத்துல இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகத்துல இருக்கு? ඒදන් නුවනේ මතක තියෙනවද? කී දෙනෙක්ට ඒක මතකයිද? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ආදම් සහ ඒව පාපය කරා. கர்த்தர் அந்த இடத்துல வெட்டி வெளியே போட்டாரு. එම ස්ථානයේ ස්වාමින් වහන්සේ උන්ව කපලා එළියට දැම්මා. போட்டாரா இல்லையா? දැම්මද නැද්ද? இப்போ இது என்னவாயிருச்சு? දැන් මේක මොනවද සිද්ධ වුනේ? செத்து போயிருச்சு. මේක මැරුණා. இப்போ செத்து அது எங்க இருக்குது? வெளியில தான் இருக்குது. இப்போ දැන් මේක මැරිලා කොහෙද තියෙන්නේ? ඒක එළියේ තියෙන්නේ. இப்போ இது திரும்ப துளிர் விடுகிறது. මේක නැවත දලු දානවා. இது எப்படி சாத்தியப்படும்? මේක කොහොමද සිද්ධ වෙන්නේ? இது கிறிஸ்து இயேசுவின் மரணத்திற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. මේක ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ මරණයට සලකුණක්ව තිබෙනවා. மறுபடியும் நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. නැවතත් අපිට ජීවනය දෙන්න යනවා. ஆமென். ආමෙන්. இப்போ அது மட்டும் இல்ல, ඒක පමණක් නෙමෙයි. பூ பூக்கிறது, මල් හට ගන්නවා. வதுமை பழங்களை கொடுக்கின்றது. කොට්ටම්බා ගෙඩි හට ගන්නවා කියලා කියනවා. இந்த வாதுமை இந்த பழங்கள் මේ කොට්ටම්බා මේ ගෙඩි ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றது. ඒක ලකුණක් පෙන්නනවා. இந்த அடையாளம் என்ன? මේ ලකුණ මොනවද? எரேமியா புஸ்தகம் 1வது அதிகாரத்திற்கு சற்று நாம் திருப்பிக் கொள்வோம். යෙරමියා පළවෙනි 11ல இருந்து நம்ம வாசிப்போம். 11 ඉඳලා අපි කියවමු. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளைகளை காண்கிறேன் என்றேன். තවද ස්වාමින් වහන්සේගේ වචනය මා වෙතට පැමිණ යෙරමියා නුඹට පෙනෙන්නේ කුමක්දයි ඇසිය. මමද කොට්ටම්බා අත්තක් මට පෙනේයයි කීමි. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். එවිට ස්වාමින් වහන්සේ නුඹට පෙනුණ හරිය මක්‍රිසාද මාගේ වචනය ඉෂ්ට කරන පිණිස මම ඒ ගැන පිබිද සිටිමි මට කීසේක. இப்போ இதுக்கு அடுத்துள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், ඊට පස්සේ තියෙන වචන ඔබ කියවලා බැලුවොත් ஒரு பானை இருக்கிறது, එක මුට්ටියක් තිබෙනවා. அது அடுப்புல இருக்குது, ඒක ලිපේ තියෙන්නේ. அது பொங்கி ஊத்துது. ඒක ඉතිරිලා එළියට එනවා, උතුරනවා. அது எந்த பக்கம் பொங்கி ஊத்துதுன்னா, ඒක මොන දිශාවටද උතුරන්නේ? வடக்கு பக்கம் பொங்கி ஊற்றுகிறது. ඒ උතුරු දෙසට ඒක උතුරන්නේ. இப்போ இதையும் காண்பித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, මේකත් පෙන්නලා ස්වාමින් වහන්සේ මොනවද කියන්නේ? என்னுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. මගේ විනිශ්චය පැමිණිලා තියෙන්නේ. அப்போ இந்த வதுமை பழங்கள் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? මේ කොට්ටම්බා ගෙඩි මොකටද සලකුණක්ව තිබෙන්නේ? நியாய தீர்ப்பின் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. මේ විනිශ්චය ගැන යම් සලකුණක්ව තිබෙනවා.
நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது இந்த கனிகள். මේ විනිශ්චය කියන එක දෙන්න යන ගැන මේ සලකුණක්ව තිබෙනවා මේ කොට්ටම්බා ගෙඩි. அப்போ அங்க அந்த கோல்ல கர்த்தர் அந்த வதுமை பழங்களை கொடுத்ததனுடைய மிக முக்கியமான நோக்கமே ඒ සැරේටියේ උන්වහන්සේ කොට්ටම්බා ගෙඩි දීමේ ප්‍රධාන හේතුව නම් நியாய பிரமாணத்தை நான் கொடுக்க போகிறேன். විනිශ්චය කියන කොටස මම දෙන්න යනවා. எப்பொழுது கொடுக்க போகிறேன்? කොයි වෙලාවෙද මම දෙන්න යන්නේ? அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு மாத்திரமல்ல, එම ස්ථානයේ ඒ ප්‍රශ්නයට පමණක් නෙවෙයි, கடைசி காலத்தில் இது ஒரு நிழலாய் இருக்கிறது. අන්තිම කාලයේ සෙවණැල්ලක්ව මේක තිබෙනවා. கடைசி காலத்தில் ஒரு நிழலை நான் காண்பிக்க போகிறேன். අවසාන කාලයේ යම්කිසි සෙවණැල්ලක් මම පෙන්වන්නට යනවා. என்னது? මොනවද මේක? கடைசி காலத்தில் අන්තිම කාලයේ இந்த கோல் மறுபடியும் பயன்படுத்தப்படும். මේ සැරේටිය ඇවිල්ලා නැවත පාවිච්චියට ගන්නට යනවා. அது துளிர் விட்டு இருக்கும். ඒක දළුදාමමින් තිබෙනවා. அது பூ பூத்து இருக்கும். ඒක මල් හටගෙන තිබෙනවා. அது கனி கொடுக்கும். ඒක ඵල දෙනවා. அந்த கனிகள் ඒ ඵල நியாய தீர்ப்புக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும். ඒ විනිශ්චයට යම්කිසි ලකුණක්ව තිබෙනවා. அந்த நியாய தீர்ப்பு என்ன செய்யும்? ඒ විනිශ්චය මොනවද කරන්නේ? பாவிகளையும் நீதிமான்களையும் வேறு வேறாய் காண்பிக்க ஆரம்பிக்கும். පාපිෂ්ඨයන් සහ ධර්මිෂ්ඨයන්ව වෙන වෙනම පෙන්වන්නට යනවා. அதற்கு பின்பு என்ன நடக்க போகுது? ඊට පස්සේ මොනවද සිද්ධ වෙන්න යන්නේ? கர்த்தர் இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார். ස්වාමින් වහන්සේ මේ ලෝකේ විනිශ්චය ගෙනෙන්නට යනවා. இந்த எரேமியா புத்தகத்தின் அடிப்படையிலும் அதே தான் நடக்கின்றது. මේ යෙරමියා පොත කරනකොටගෙන ඒකම තමයි සිද්ධ වෙන්නේ. கர்த்தர் நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கொடுக்க போகிறார். ස්වාමින් වහන්සේ විනිශ්චය උන්ට දෙන්න යනවා. அதற்கு முன்னாடி தான் இந்த வாதுமை பழங்களை அவர் பார்க்கிறார். ඊට ප්‍රථමයෙන් තමයි මේ කොට්ටම්බා ගෙඩි ඔහු දකින්නේ. அப்போ இந்த காலம் எப்படியாப்பட்ட ஒரு காலம்? මේ කාලය මොන ආකාරයේ කාලයක්ද? வதுமை பழங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற காலம். කොට්ටම්බා ගෙඩි දකිමින් තිබෙනා වූ මේ කාලයක්. கலாத்தியர் புஸ்தகம் ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ආත්මික ඵල නම්. ஆமென். ආමෙන්. ஆவியின் கனிகள் ආත්මික ඵල உலகத்தாரையும் நம்மையும் வேறு பிரித்து காண்பிக்கும். ලෝකයේ අයව සහ අපිව වෙන්වෙන් ආකාරයෙන් පෙන්වනවා. உலக மனிதர்களிடத்தில் ஆவிக்குரிய கனிகள் கிடையாது. ලෝකයේ අය ළඟ ආත්මික ඵල නැහැ. கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் தான் இருக்கிறது. කිතුණුවන අප ළඟ තමයි මේ ආත්මික ඵල அப்போ තිබෙන්නේ. இந்த ஆவிக்குரிய கனிகள் நம்மையும் அவர்களையும் வேறு பிரித்து காண்பிப்பது மாத்திரமல்ல, මේ ආත්මික ඵල ඔවුන්වයි අපිවයි වෙනස් ආකාරයේ පෙන්වන එක පමණක් නෙමෙයි. ஆவிக்குரிய கனிகள் தான் நியாய தீர்ப்பையும் காண்பிக்க போகிறது. මේ ආත්මික ඵල තමයි මේ විනිශ්චයත් පෙන්වන්නට යන්නේ. அப்போ அடுத்து வர்ற பகுதியில நம்ம அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ඊළඟ එන කොටසේ අපි ඒක බලන්නට යනවා. அது மட்டுமல்ல, ඒ පමණක් නෙමෙයි. உடன்படிக்கை பெட்டியின் 3 பொருட்களை பார்த்து அதற்கு பின்னாடி இவை அனைத்தையும் நாம் புதிய ஏற்பாட்டில் நம்மோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்க போகிறோம். ඒ ගිවිසුම් පෙට්ටිය ඇතුලේ තියෙන මේ භාණ්ඩ තුන දිහා බලලා අලුත් ගිවිසුමේ මේ කාරණය අපි අප තුල උන්වහන්සේ මොනවද කියන්නේ කියලා බලන්නට යනවා.